அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். நபியே, முஸ்லிம்கள் முன்னோக்கி வந்த கிப்லாவிலிருந்து அவர்களை திருப்பிவிட்டது எது என மனிதர்களில் சில அறிவீனர்கள் கேட்க ஆரம்பிப்பார்கள். அதற்கு நீர் கூறுவீராக, கிழக்கு திசையும் மேற்கு திசையும் அல்லாஹுக்குரியதே. அவன் விரும்புகிறவர்களை நேரான வழியில் செலுத்துவான். நம்பிக்கையாளர்களே, அவ்வாறே ஏற்றத்தாழ்வற்ற நடுநிலையான வகுப்பினராகவும் நாம் உங்களை ஆக்கினோம். ஆகவே நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடிய சாட்சிகளாக இருங்கள். நம் தூதர் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய சாட்சியாக இருப்பார். நபியே, நீர் இதுவரை முன்னோக்கி தொழுது கொண்டு இருந்த பைத்துல் முகத்தஸின் திசையை மாற்றாமல் நீர் அதையே நோக்கி தொழுது வரும்படி இதுவரை நாம் விட்டு வைத்திருந்ததெல்லாம் அதை மாற்றிய பின் நம் தூதரை பின்பற்றுபவர் யார்? பின்பற்றாமல் தன் குதிங்கால் புறமாகவே புறமுதுகிட்டு திரும்பிச் சென்று விடுகிறவர் யார் என்பதை நாம் அறிவித்து விடுவதற்காகத்தான். ஆனால் எவர்களை அல்லாஹ் நேர் வழியில் நடத்துகிறானோ அவர்களைத் தவிர மற்றவர்களுக்கு அவ்வாறு கிப்லாவை மாற்றுவது நிச்சயமாக மிக படுவாக இருக்கும். நம்பிக்கையாளர்களே, இதற்கு முன்னர் நீங்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது வந்த உங்கள் நம்பிக்கையையும் அல்லாஹ் வீணாக்கிவிட மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது மிக இரக்கமுள்ளவன், மிக கருணையாளன் ஆவான். நபியே, உமது முகம் பிரார்த்தனை செய்து அடிக்கடி வானத்தை நோக்குவதை நாம் காண்கிறோம். ஆதலால் நீர் விரும்பும் கிப்லாவாகிய மக்காவின் பக்கமே நாம் உம்மை நிச்சயமாக திருப்புகிறோம். எனவே நீர் தொழும்போது மக்காவிலுள்ள மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமே உமது முகத்தை திருப்புவீராக. நம்பிக்கையாளர்களே, நீங்களும் எங்கிருந்த போதிலும் தொழுகையில் அதன் பக்கமே உங்கள் முகங்களை திருப்புங்கள். வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நீங்கள் மக்காவின் திசையளவில் திரும்பிய இது தங்கள் இறைவனிடமிருந்து வந்த உண்மையான உத்தரவுதான் என நிச்சயமாக அறிவார்கள். ஏனென்றால் அவ்வாறே அவர்களுடைய வேதத்தில் இருக்கிறது. எனவே உண்மையை மறைக்கும் அவர்கள் செயலை பற்றி அல்லாஹ் பாராமுகமாயில்லை. ஆகவே நபியே, வேதம் கொடுக்கப்பட்ட அவர்களிடம் அவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய அத்தாட்சிகள் அனைத்தையும் நீர் கொண்டு வந்த போதிலும் அவர்கள் உமது கிப்லாவை பின்பற்றப் போவதில்லை. நீரும் அவர்களுடைய கிப்லாவை பின்பற்றப் போவதில்லை. வேதம் கொடுக்கப்பட்ட அவர்களிலும் ஒருவர் மற்றொருவரின் கிப்லாவை பின்பற்றப் போவதும் இல்லை. ஆதலால் மக்காவை நோக்கி தொழும்படி உமது வஹீன் மூலம் உத்தரவு வந்ததன் பின்னரும் அவர்களுடைய விருப்பங்களை நீர் பின்பற்றினால் நிச்சயமாக நீரும் அநியாயக்காரர்களில் உள்ளவர்தான் என்று கருதப்படுவீர். எவர்களுக்கு நாம் வேதம் கொடுத்திருக்கிறோமோ அவர்கள் தங்கள் பிள்ளைகளை சந்தேகமற அறிவதைப் போல் அந்த மக்காவின் திசையளவில் நீங்கள் திரும்பித் தொழுவீர்கள் என்பதை அறிவார்கள். ஆனால் நிச்சயமாக அவர்களில் ஒரு பிரிவினர் நன்கறிந்து கொண்டே இந்த உண்மையை மறைக்கின்றனர். நபியே, கிப்லாவை பற்றி உமது இறைவனிடமிருந்து வந்த இதுதான் உண்மையான கட்டளையாகும். ஆதலால் நீர் சந்தேகிப்பவர்களில் ஒருவராக ஒரு சிறிதும் ஆகிவிட வேண்டாம். நம்பிக்கையாளர்களே, ஒவ்வொரு கூட்டத்தவருக்கும் ஒரு திசையுண்டு. அவரவர் அதன் பக்கம் முன்னோக்குவார். திசை மட்டும் நோக்கமல்ல, நன்மையானவற்றை செய்வதில் நீங்கள் ஒருவரை ஒருவர் முந்திச் செல்லுங்கள். நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தின் மீதும் பேராற்றலுடையவன் ஆவான். ஆகவே நபியே, நீர் எங்கிருந்து புறப்பட்டாலும் தொழும்போது மக்காவிலுள்ள மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமே உமது முகத்தை திருப்புவீராக.
நிச்சயமாக இதுதான் உமது இறைவனுடைய உண்மையான கட்டளையாகும். ஆகவே இதை பற்றி வீண் தர்க்கம் செய்பவர்களே, நீங்கள் செய்வதைப் பற்றி அல்லாஹ் பாராமுகமாயில்லை. நபியே, நீர் எங்கு சென்றாலும் தொழும்போது மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமே உமது முகத்தை திருப்புவீராக. நம்பிக்கையாளர்களே, அவர்களில் வரம்பு மீறியவர்களைத் தவிர மற்ற மனிதர்கள் உங்களுடன் வீண் விவாதம் செய்ய எந்த ஆதாரமும் இருக்கக்கூடாது என்பதற்காக நீங்களும் எங்கிருந்த போதிலும் மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமே உங்கள் முகங்களை திருப்புங்கள். ஆகவே அவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், எனக்கே நீங்கள் பயப்படுங்கள். கிபிலாவை பற்றிய இக்கட்டளையின் மூலம் என் அருட்கொடையை நான் உங்கள் மீது முழுமையாக்கி வைப்பேன். அதனால் நிச்சயமாக நீங்கள் நேரான வழியை அடைவீர்கள். அவ்வாறே உங்களுக்கு நம் வசனங்களை ஓதிக் காண்பித்து உங்களை பரிசுத்தமாக்கி வைக்கவும், உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்பித்து நீங்கள் அறியாதவற்றையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தூதரை உங்களிலிருந்தே நாம் அனுப்பி வைத்தோம். ஆகவே நீங்கள் என்னை நினைத்து கொண்டே இருங்கள், நானும் உங்களை நினைத்து அருள் புரிந்து வருவேன். நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தி வாருங்கள், எனக்கு மாறு செய்யாதீர்கள். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உங்கள் முயற்சிகளில் வெற்றி அடைவதற்காக பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். அல்லாஹுடைய பாதையில் போர் புரிந்து எதிரிகளால் வெட்டப்பட்டவர்களை இறந்தவர்கள் என கூறாதீர்கள். மாறாக அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், ஆனால் அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள். நம்பிக்கையாளர்களே, பயம், பசி, மேலும் பொருள்கள், உயிர்கள், கனிவர்க்கங்கள் ஆகியவற்றில் நஷ்டத்தை கொண்டு நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம். நபியே, இச்சோதனைகளால் ஏற்படும் கஷ்டங்களை சகித்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக. சோதனைக்குள்ளாகும் அவர்கள் தங்களுக்கு எத்தகைய துன்பம் ஏற்பட்ட போதிலும் நிச்சயமாக நாம் அல்லாஹுக்காகவே இருக்கிறோம், நிச்சயமாக நாம் அவனிடமே மீளுவோம் என கூறுவார்கள். அவர்கள் மீதுதான் அவர்களுடைய இறைவனிடமிருந்து மன்னிப்பும் புகழுரைகளும் கருணையும் ஏற்படுகின்றன. மேலும் அவர்கள்தான் நேரான வழியையும் அடைந்தவர்கள். நிச்சயமாக சஃபா மலையும் மர்வா மலையும் வணக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட அல்லாஹ்வின் அடையாளங்களில் உள்ளவையாக இருக்கின்றன. ஆகையால் எவர்கள் காபா என்னும் அவ்வீட்டை ஹஜ்ஜு அல்லது உம்ரா செய்தார்களோ அவர்கள் அவ்விரண்டையும் சுற்றி வருவது குற்றமில்லை. ஆகவே எவரேனும் நன்மையை நாடி அவ்வாறு செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதற்கு நன்றி பாராட்டுவான், அவருடைய எண்ணங்களை நன்கறிவான். நேர் வழியையும் தெளிவான அத்தாட்சிகளையும் நாம் இறக்கி அவற்றை மனிதர்களுக்காக வேதத்தில் தெளிவுபடுத்தி கூறிய பின்னர் எவர்கள் அவற்றை மறைக்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹ்வும் சபிக்கிறான், மற்றும் சபிப்பவர்களும் அவர்களை சபிக்கின்றனர். ஆயினும் அவர்களில் எவர்கள் வருந்தி வேதனைப்பட்டு வேதங்களில் தாம் மறைத்தவற்றை சீர்திருத்தி அவற்றை மனிதர்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றனரோ அவர்களை நான் மன்னித்து விடுவேன். நானோ மிக்க மன்னிப்பாளன், மிக கருணையாளன். எவர்கள் தங்கள் வேதத்திலுள்ள உண்மைகளை மறைத்து நிராகரித்துவிட்டு அதை சீர்திருத்தாமல் நிராகரித்தவர்களாகவே இறந்து விடுகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ், வானவர்கள், மனிதர்கள் ஆகிய அனைவரின் சாபமும் நிச்சயமாக உண்டாகட்டும். மேலும் அவர்கள் அச்சாபத்தில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். மறுமையில் அவர்களுடைய வேதனை லேசாக்கப்படவும் மாட்டாது. அவர்கள் ஓய்வு எடுப்பதற்கு அவகாசம் கொடுக்கப்படவும் மாட்டார்கள். மனிதர்களே, உங்கள் வணக்கத்திற்கு தகுதியானவன் ஒரே ஓர் இறைவனே ஆவான். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு எவனும் இல்லை. அவன் வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி
வருவதிலும், மனிதர்களுக்கு பயன் தருபவற்றை ஏற்றிக்கொண்டு கடலில் செல்கின்ற கப்பல்களிலும், வானத்திலிருந்து மழையை இறக்கி அதைக் கொண்டு வறண்டு இறந்துவிட்ட பூமியை அல்லாஹ் உயிர்ப்பித்து செழிப்பாக்கி வைப்பதிலும், கால்நடைகள் அனைத்தையும் பூமியில் பரவ விட்டிருப்பதிலும், காற்றை பல கோணங்களில் திருப்பி திருப்பி விடுவதிலும், வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் அமர்த்தப்பட்டிருக்கும் மேகத்திலும், மனிதர்களுக்குள்ள பயன்களை ஆராய்ந்து சிந்திக்கும் மக்களுக்கு அவனுடைய அருளையும் அன்பையும் ஆற்றலையும் அறிவிக்கக்கூடிய பல அத்தாட்சிகள் நிச்சயமாக இருக்கின்றன. மேலும் அல்லாஹ் அல்லாதவற்றை அவனுக்கு இணைகளாக எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வை நேசிப்பது போல அவற்றை நேசிப்பவர்களும் மனிதர்களில் பலர் இருக்கின்றனர். எனினும் இறை நம்பிக்கையாளர்கள் இவர்களை விட அதிகமாக அல்லாஹ்வை நேசிப்பார்கள். தவிர இந்த அநியாயக்காரர்கள் சிறிது சிந்திக்க வேண்டாமா? இவர்கள் வேதனையை தங்கள் கண்ணால் காணும்போது வேதனை செய்வதில் அல்லாஹ் மிகவும் கடுமையானவனாக இருப்பதுடன் எல்லா வல்லமையையும் நிச்சயமாக அல்லாஹுக்கே இருக்கின்றன. தாங்கள் நேசித்தவற்றுக்கு இல்லை என்று அறிந்து கொள்வார்கள். இவர்களுக்கு தவறான இவ்வழியை காட்டியவர்களும் மறுமையில் வேதனையை கண்ணால் கண்டவுடன் தங்களை பின்பற்றிய இவர்களை முற்றிலும் கைவிட்டு விலகிக் கொள்வார்கள். அவர்களுக்கும் அவர்களை பின்பற்றிய இவர்களுக்கும் இடையில் இருந்த தொடர்புகள் அனைத்தும் அறுபட்டுவிடும். தவிர அவர்களை பின்பற்றிய இவர்கள் மற்றொரு முறை நாம் உலகத்துக்கு திரும்பச் செல்லக்கூடுமாயின் எங்களுக்கு வழிகாட்டிய அவர்கள் இப்பொழுது முற்றிலும் எங்களை கைவிட்டு விலகிக் கொண்டபடியே நாங்களும் அவர்களை விட்டு நிச்சயமாக விலகிக் கொள்வோம் என்று கூறுவார்கள். அவர்களுடைய உடல்கள் நரகில் வேதனைப்படும். இவ்வாறே அவர்களுடைய உள்ளங்களும் வேதனை அடைவதற்காக அவர்களுடைய தீய செயல்களை அல்லாஹ் அவர்களுக்கு கைசேதமாக எடுத்து காண்பிப்பான். மேலும் அவர்கள் நரக நெருப்பிலிருந்து மீளவே மாட்டார்கள். மனிதர்களே, பூமியில் உள்ளவற்றில் புசிக்க உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட நல்லவற்றையே புசியுங்கள். இதற்கு மாறு செய்யும்படி உங்களை தூண்டும் ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாவான். தீமைகள் மற்றும் மானக்கேடானவற்றை நீங்கள் செய்வதற்கும் நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹ்வின் மீது பொய்யாக கூறுவதற்கும் ஷைத்தான் உங்களை தூண்டுகிறான். மேலும் அல்லாஹ் இறக்கி வைத்த இவ்வேதத்தை பின்பற்றுங்கள் என அவர்களுக்கு கூறப்பட்டால் அவர்கள் இல்லை, எவற்றின் மீது எங்கள் மூதாதைகள் இருந்து அவர்கள் எவற்றை செய்து கொண்டு இருக்க நாங்கள் கண்டோமோ அவற்றையே நாங்கள் பின்பற்றுவோம் என கூறுகின்றனர். அவர்களுடைய மூதாதைகள் ஒன்றையுமே அறியாதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தாலுமா அவர்களை பின்பற்றுவார்கள்? அறியாமையில் தங்கள் மூதாதைகளை பின்பற்றும் அந்த நிராகரிப்பாளர்களின் உதாரணம் அர்த்தத்தை உணராது கூச்சலையும் ஓசையையும் மட்டும் கேட்கக்கூடியதின், அதாவது கால்நடைகளின் உதாரணத்தை ஒத்திருக்கிறது. மேலும் அவர்கள் செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் குருடர்களாகவும் இருக்கின்றனர். ஆதலால் அவர்கள் எதையும் அறிந்து கொள்ளவே மாட்டார்கள். நம்பிக்கையாளர்களே, நாம் உங்களுக்கு வழங்கிய நல்லவற்றில் இருந்தே புசியுங்கள். மேலும் நீங்கள் அல்லாஹ்வையே வணங்குபவர்களாக இருந்தால் அவனுக்கு நன்றியும் செலுத்தி வாருங்கள். நம்பிக்கையாளர்களே, தாமாக செத்தது, இரத்தம், பன்றியின் மாமிசம், அல்லாஹ் அல்லாத வேறு பெயர் கூறப்பட்டவை ஆகியவற்றைத்தான் அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்துள்ளான். ஆதலால் எவரேனும் வரம்பு மீறாமலும் பாவம் செய்யும் நோக்கமில்லாமலும் இருந்து இவற்றை புசிக்க நிர்பந்திக்கப்பட்டு விட்டால் அது அவர் மீது குற்றமாகாது. நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன், மிக்க கருணையுடையவன். எவர்கள் வேதத்தில் அல்லாஹ் இறக்கியவற்றை மறைத்துவிட்டு அதற்கு விலையாக சொற்பத் தொகையை பெற்றுக்கொள்கின்றனரோ அவர்கள் நிச்சயமாக தங்கள் வயிற்றில் நெருப்பையே நிரப்பிக் கொள்கிறார்கள். மறுமையில் அல்லாஹ் அவர்களுடன் விரும்பி பேசவும் மாட்டான், அவர்களை மன்னித்து பரிசுத்தமாக்கி வைக்கவும் மாட்டான். அவர்களுக்கு மிக்க துன்புறுத்தும் வேதனைதான் உண்டு.
இவர்கள்தான் நேர் வழிக்கு பதிலாக வழிகேட்டையும் மன்னிப்புக்கு பதிலாக தண்டனையையும் விலைக்கு வாங்கி கொண்டவர்கள் ஆவர். நரக நெருப்பை இவ்விதம் அவர்கள் சுவைத்து சகிக்கும்படி செய்தது எதுவோ? இதன் காரணம் நிச்சயமாக அல்லாஹ் முற்றிலும் உண்மையாகவே வேதத்தை இறக்கியிருக்க சொற்பத் தொகையை பெறுவதற்காக அதன் வசனங்களை மறைப்பதுதான். மேலும் வேதத்தை புரட்டுகிறவர்கள் நிச்சயமாக நேர் வழியை விட்டு பிரிந்து வெகு தூரத்தில் இருக்கிறார்கள். மேற்கிலோ கிழக்கிலோ உங்கள் முகங்களை நீங்கள் திருப்பி விடுவதனால் மட்டும் நன்மை செய்தவர்களாக ஆகிவிட மாட்டீர்கள். உங்களில் எவர் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் மறுமை நாளையும் வானவர்களையும் வேதங்களையும் நபிமார்களையும் நிச்சயமாக நம்பிக்கை கொண்டு தனக்கு விருப்பமுள்ள பொருளை அல்லாஹுக்காக உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் யாசகர்களுக்கும் விடுதலையை விரும்பிய அடிமைகள் கடன்காரர்கள் ஆகியவர்களுக்கும் கொடுத்து உதவி செய்து தொழுகையையும் கடைப்பிடித்து தொழுது ஜக்காத்தும் கொடுத்து வருகிறாரோ அவரும் வாக்குறுதி செய்த சமயத்தில் தங்கள் வாக்குறுதியை சரிவர நிறைவேற்றுபவர்களும் கடினமான வறுமையிலும் நோய் நொடிகளிலும் கடுமையான போர் நேரத்திலும் பொறுமையை கை கொண்டவர்களும் ஆகிய இவர்கள்தான் நல்லோர்கள். இவர்கள்தான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதில் உண்மையானவர்கள். இவர்கள்தான் இறை அச்சமுடையவர்கள். நம்பிக்கையாளர்களே, கொலை செய்யப்பட்டவர்களுக்காக பழி வாங்குவது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. ஆகவே கொலை செய்யப்பட்டவன் சுதந்திரமானவனாயின் அவனை கொலை செய்த சுதந்திரமானவனையே கொலை செய்யப்பட்டவன் அடிமையாயின் அவனை கொலை செய்த அந்த அடிமையையே, கொலை செய்யப்பட்டவள் பெண்ணாயின் கொலை செய்த அந்த பெண்ணையே நீங்கள் கொலை செய்து விடுங்கள். ஆயினும் பழிவாங்கும் விஷயத்தில் ஒரு சிறிதேனும் அக்கொலையுண்டவனுடைய சகோதரரால் மன்னிக்கப்பட்டு விட்டால் மிக்க கண்ணியமான முறையை பின்பற்றி அவனை கொலை செய்யாது விட்டுவிட வேண்டும். பழி வாங்குவதற்கு பதிலாக கொலையாளி ஒரு தொகையை தருவதாக ஒப்புக்கொண்டிருந்தால் அந்த நஷ்ட ஈட்டை தயக்கமின்றி நன்றியோடு அவன் செலுத்திவிட வேண்டும். இவ்வாறு நஷ்ட ஈட்டை அனுமதித்திருப்பது உங்கள் இறைவனுடைய சலுகையும் அருளுமாகும். இவ்வாறு நஷ்ட ஈட்டை பெற்று கொண்டதற்கு பின் எவரேனும் வரம்பு மீறி நஷ்ட ஈடு கொடுத்த கொலையாளியை துன்புறுத்தினால் அவனுக்கு மறுமையில் மிக்க துன்புறுத்தும் வேதனை உண்டு. அறிவாளிகளே, கொலைக்கு பழி வாங்குவதில் உங்களுக்கு வாழ்க்கை உண்டு. ஏனென்றால் பழி வாங்கி விடுவார்கள் என்ற பயத்தால் கொலை செய்ய கருதுபவனும் அவனால் கொலை செய்ய கருதப்பட்டவனும் தப்பித்து கொள்ளலாம். நீங்கள் அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து விலகி அவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். நம்பிக்கையாளர்களே, உங்களில் எவருக்கும் மரணம் சமீபித்து அவர் பொருளை விட்டுவிட்டு இறப்பவராகவும் இருந்தால் அவர் தன் தாய் தந்தைக்கும் உறவினர்களுக்கும் நியாயமான முறைப்படி பொருள் சேர்வதற்காக மரண சாசனம் கூற விதிக்கப்பட்டிருக்கிறது. இது இறை அச்சமுடையவர்கள் மீது கடமையாகும். மரண சாசனமாகிய அதை கேட்டதற்கு பின்னர் எவரேனும் அதை மாற்றிவிட்டால் அதன் பாவமெல்லாம் மாற்றியவரின் மீதே சாரும். நிச்சயமாக அல்லாஹ் மரணிப்பவர் கூறும் சாசனத்தை நன்கு செவியுறுபவன், அதை மாற்றும் பாவிகளின் செயலை நன்கறிந்தவன். ஆனால் மரண சாசனம் கூறியவரின் சாசனத்தில் அநீதம் அல்லது தவறு இருப்பதை எவரேனும் பார்த்து பயந்து அந்த சாசன பொருளை அடையக்கூடியவர்களுக்கிடையே சமாதானம் செய்து அதை மாற்றிவிட்டால் அவர் மீது குற்றமில்லை. நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன், மிக்க கருணையாளன் ஆவான். நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் நோன்பு நோற்பது கடமையாக்கப்பட்டுள்ளது. அதனால் நீங்கள் இறை அச்சமுடையவர்களாக ஆகலாம். குறிப்பிட்ட நாள்களில்தான் நோன்பு நோற்பது கடமையாகும். ஆயினும் அந்நாள்களில் உங்களில் யாராகிலும் நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால் அவர் நோன்பு நோற்க வேண்டியதில்லை.
அதை ரமதான் அல்லாத மற்ற நாள்களில் கணக்கிட்டு நோற்றுவிடவும். தவிர ஏதாவது ஒரு காரணத்தினால் நோன்பு நோற்க சிரமப்படுபவர்கள் அதற்கு பரிகாரமாக ஒரு ஏழைக்கு உணவளிப்பது கடமையாகும். எவரேனும் நன்மையை நாடி பரிகாரத்திற்குரிய அளவை விட அதிகமாக தானம் செய்தால் அது அவருக்கே நன்மை. ஆயினும் பரிகாரமாக தானம் கொடுப்பதை விட நோன்பின் நன்மையை நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் நோன்பு நோற்பதே உங்களுக்கு சிறந்தது என்பதை தெரிந்து கொள்வீர்கள். ரமதான் மாதம் எத்தகைய மகத்துவமுடையது என்றால் அதில்தான் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும் திருக்குர்ஆன் என்னும் வேதம் இறக்கப்பட்டது. அது நன்மை தீமையை பிரித்தறிவித்து நேரான வழியை தெளிவாக்கக்கூடிய வசனங்களை உடையதாகவும் இருக்கிறது. ஆகவே உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அதில் நோன்பு நோற்கவும். ஆனால் அக்காலத்தில் உங்களில் யாராவது நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால் ரமதான் அல்லாத மற்ற நாள்களில் விட்டுப்போன நாள்களின் நோன்பை கணக்கிட்டு நோற்றுவிடவும். அல்லாஹ் உங்களுக்கு இலகுவான கட்டளையை கொடுக்க விரும்புகிறானே தவிர சிரமத்தை கொடுக்க விரும்பவில்லை. மேலும் தவறிய நாள்களை கணக்கிடும்படி கட்டளையிட்டதெல்லாம் உங்கள் மீது கடமையாக உள்ள ஒரு மாத நோன்பின் எண்ணிக்கையை நீங்கள் முழுமையாக செய்வதற்காகவும் அவ்வாறே அல்லாஹ் உங்களை நேரான பாதையில் நடத்தியதற்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்துவதற்காகவும். நோய், பிரயாணம் போன்ற சந்தர்ப்பங்களில் நோன்பு நோற்காதிருக்க உங்களுக்கு அனுமதி வழங்கியதற்காக நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்காகவுமே ஆகும். நபியே, உம்மிடம் என் அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் அதற்கு நீர் கூறுவீராக, நிச்சயமாக நான் உங்களுக்கு சமீபமானவன். எவரும் என்னை அழைத்தால் அந்த அழைப்பாளரின் அழைப்புக்கு விடையளிப்பேன். ஆதலால் அவர்கள் என்னிடமே பிரார்த்தனை செய்யவும், என்னையே நம்பிக்கை கொள்ளவும். அதனால் அவர்கள் நேர்வழி அடைவார்கள். நம்பிக்கையாளர்களே, நோன்பு நாள்களில் இரவுகளில் நீங்கள் உங்கள் மனைவிகளுடன் வீடு கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீர்கள். நோன்புடைய காலத்தில் இஷாவுக்கு பின்னர் உங்கள் மனைவிகளுடன் கூடாமலும் ஒரு பொருளை புசிக்காமலும் இருந்து நிச்சயமாக நீங்கள் உங்களை துன்பத்திற்குள்ளாக்கி கொண்டீர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து உங்கள் மீது இரக்கமுற்று உங்கள் சிரமத்தை நீக்கிவிட்டான். ஆகவே இனி இருள் நீங்கு விடியற்காலை ஃபஜ்ர் ஆகிவிட்டது என்று உங்களுக்கு தெளிவாகும் வரை நோன்பின் இரவு காலங்களில் உங்கள் மனைவிகளுடன் சேர்ந்து அல்லாஹ் உங்களுக்கு சந்ததியாக விதித்திருப்பதை தேடிக்கொள்ளுங்கள். இன்னும் அந்நேரங்களில் புசியுங்கள், பருகுங்கள். கிழக்கு வெளுத்த பின்பு இரவு ஆரம்பமாகும் வரை மேலே கூறியவற்றை தவிர்த்து நோன்புகளை நோற்று முழுமையாக்குங்கள். ஆயினும் நீங்கள் வணங்குவதற்காக மஸ்ஜிதுகளில் தங்கி இஹ்திகாஃப் இருக்கும்போது உங்கள் மனைவிகளுடன் கூடாதீர்கள். இவை அல்லாஹுடைய திட்டமான சட்ட வரம்புகளாகும். ஆதலால் அவ்வரம்புகளை மீற நெருங்காதீர்கள். மனிதர்கள் இறை அச்சமுடையவர்களாக ஆவதற்காக அல்லாஹ் தன் வசனங்களை அவர்களுக்கு இவ்வாறு தெளிவாக விவரிக்கிறான். மேலும் உங்களுக்கிடையில் ஒருவர் மற்றவரின் பொருள்களை தவறான முறையில் உண்ணாதீர்கள். உங்கள் வாதம் பொய்யானதென நீங்கள் அறிந்திருந்தும் இதர மனிதர்களின் பொருள்களில் எதையும் பாவமான வழியில் அநியாயமாக லஞ்சம் கொடுத்து அபகரித்து கொள்ள அதிகாரிகளிடம் செல்லாதீர்கள். நபியே, மாதந்தோறும் பிறந்து வளர்ந்து தேயும் பிறைகளை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். அதற்கு நீர் கூறுவீராக, அவை மனிதர்களுக்கு ஒவ்வொரு மாதத்தையும் ஹஜ்ஜுடைய காலங்களையும் அறிவிக்கக்கூடியவை.
மேலும் நம்பிக்கையாளர்களே, இஹ்ராம் கட்டிய நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு அவற்றின் பின்புறமாக வந்து விடுவதனால் நல்லவர்களாக ஆகிவிட மாட்டீர்கள். எனினும் எவர் அல்லாஹுக்கு பயந்து நடக்கிறாரோ அவரே நல்லவர். ஆதலால் நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு அவற்றின் தலைவாசல்களின் வழியாக வாருங்கள். அல்லாஹுக்கு பயந்தும் நடந்து கொள்ளுங்கள். இதனால் நீங்கள் வெற்றியடைவீர்கள். உங்களை எதிர்த்து போர் புரிய முற்பட்டோரை அல்லாஹுடைய பாதையில் நீங்களும் எதிர்த்து போர் புரியுங்கள். ஆனால் நீங்கள் அத்துமீறாதீர்கள். ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் அத்துமீறுபவர்களை நேசிப்பதில்லை. ஆகவே உங்களை எதிர்த்து போர் புரிய முற்பட்ட அவர்களை கண்டவிடமெல்லாம் வெட்டுங்கள். உங்களை உங்கள் ஊரிலிருந்து அவர்கள் வெளியேற்றவாறே நீங்களும் அவர்களை வெளியேற்றிவிடுங்கள். அவர்கள் செய்யும் கலகம் கொலையை விட மிக கொடியது. ஆனால் அவர்களில் எவரேனும் அபயம் தேடி மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்தால் அங்கு அவர்கள் உங்களை எதிர்த்து போர் புரிய முற்படும் வரை நீங்கள் அவர்களை வெட்டாதீர்கள். அவ்விடத்திலும் அவர்கள் உங்களை எதிர்த்து போர் புரிந்தால் நீங்களும் அவர்களை வெட்டுங்கள். அந்த நிராகரிப்பவர்களுக்கு உரிய கூலி இப்படித்தான். இதன் பின்னர் அவர்கள் உங்களை எதிர்த்து போர் புரியாது விலகிக் கொண்டால் நீங்கள் அவர்களை வெட்டாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவன், மிக்க கருணையுடையவன் ஆவான். இஸ்லாமிற்கு எதிராக செய்யப்படும் கலகம் முற்றிலும் நீங்கி அல்லாஹுடைய மார்க்கம் உறுதியாக நிலை பெறும் வரை அவர்களை எதிர்த்து போர் புரியுங்கள். ஆனால் அவர்கள் கலகம் செய்யாது விலகிக் கொண்டால் அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு. அநியாயம் செய்பவர்களைத் தவிர மற்றவர்கள் மீது அறவே அத்துமீறக்கூடாது. போர் செய்வது தடுக்கப்பட்டுள்ள ரஜப், துல்கதா, துல்ஹஜ், முஹர்ரம் ஆகிய சிறப்புற்ற மாதங்களுக்கு சிறப்புற்ற மாதங்களே ஈடாகும். ஆகவே சிறப்புகளுக்கு சமமான ஈடு உண்டு. ஆதலால் எவரேனும் உங்கள் மீது வரம்பு மீறி அம்மாதங்களில் போருக்கு வந்தால் அவர் வரம்பு மீறிய விதமே நீங்களும் அவர் மீது வரம்பு மீறி போருக்குச் செல்லுங்கள். ஆனால் நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து அம்மாதங்களில் போரை ஆரம்பம் செய்யாது இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் இறை அச்சமுடையவர்களுடன் இருக்கிறான் என்பதையும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் தாராளமாக செலவு செய்யுங்கள். அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யாது உங்களை நீங்களே ஆபத்திற்குள்ளாக்கிக் கொள்ளாதீர்கள். பிறருக்கு உதவியும் நன்மையும் செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பிறருக்கு நன்மை செய்பவர்களை நேசிக்கிறான். அல்லாஹுக்காக ஆரம்பம் செய்த ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் முழுமையாக்குங்கள். ஆனால் மக்கா செல்ல முடியாதவாறு நீங்கள் தடுக்கப்பட்டு ஹஜ்ஜை முழுமையாக்க முடியாவிட்டால் ஹத்யூ என்னும் ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகியவைகளில் உங்களுக்கு சாத்தியமானவை பரிகாரமாகும். தவிர அந்த ஹத்யூக்கள் தாம் செல்ல வேண்டிய மக்காவிலுள்ள ஹரம் என்னும் இடத்தை அடையும் வரை நீங்கள் உங்கள் தலைமுடியை சிரைத்து கொள்ளாதீர்கள். ஆயினும் இஹ்ராம் கட்டிய உங்களில் எவரேனும் நோயாளியாகவோ அல்லது தலையில் பேன், புண், வலி ஆகியவற்றால் இடையூறு உள்ளவராகவோ இருந்து முடி இறக்கிக் கொண்டு விட்டால் அதற்கு பரிகாரமாக அவர் 3 நோன்புகள் நோற்கவும், அல்லது 6 ஏழைகளுக்கு உணவு தானம் செய்யவும், அல்லது ஓர் ஆடு குர்பானி கொடுக்கவும். மேலும் இஹ்ராம் அணிந்து நீங்கள் எவ்வித தடையுமில்லாது ஹஜ்ஜு செய்ய வசதி பெற்றவர்களாக இருந்து மக்கா சென்ற பின் உங்களில் எவரேனும் உம்ராவை மட்டும் செய்துவிட்டு ஹஜ்ஜுக்கு முன்னதாகவே ஹஜ்ஜுடைய காலத்தில் தடுக்கப்பட்டிருந்த சுகத்தை அனுபவித்து விட்டால் அதற்கு பரிகாரமாக ஹதியுக்களில் இயன்றதை கொடுக்கவும். ஆனால் ஹதியுக்களில் எதையுமே பெற்றுக்கொள்ளாதவர் ஹஜ்ஜுடைய காலத்தில் 3ம் தன் இருப்பிடம் திரும்பிய பின் 7ம் ஆக முழுமையாக 10 நாட்கள் நோன்பு நோற்கவும். தடுக்கப்பட்ட சுகத்தை அனுபவிக்கும் இவ்வுரிமையானது எவருடைய குடும்பம் மஸ்ஜிதுல் ஹராமில் மக்காவில் குடியிருக்கவில்லையோ அவருக்குத்தான். ஆகவே நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள்.
நிச்சயமாக அல்லாஹ் குற்றவாளிகளை வேதனை செய்வதில் மிக கடுமையானவன் என்பதையும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜு அதற்கென குறிப்பிட்ட ஷவ்வால், துல்கதா, துல்ஹஜ் ஆகிய மாதங்களில்தான். ஆகவே அவற்றில் எவரேனும் இஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜை தன்மீது கடமையாக்கி கொண்டால் ஹஜ்ஜு மாதத்தின் 10ஆம் தேதி வரை வீடு கூடுதல், தீச்சொல் பேசுதல், சச்சரவு செய்தல் கூடாது. நீங்கள் என்ன நன்மை செய்த போதிலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை அறிந்து அதற்குரிய கூலி தருவான். தவிர ஹஜ்ஜுடைய பயணத்திற்கு வேண்டிய உணவுகளை முன்னதாகவே தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஆனால் நிச்சயமாக நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டியவற்றில் எல்லாம் மிக மேலானது இறை அச்சம்தான். ஆதலால் அறிவாளிகளே, நீங்கள் குறிப்பாக ஹஜ்ஜுடைய காலத்தில் எனக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜு பயணத்தின் போது நீங்கள் தொழில் செய்து உங்கள் இறைவனுடைய அருளை கொண்டு கிடைக்கும் லாபத்தை தேடிக்கொள்வது உங்கள் மீது குற்றமாகாது. ஹஜ்ஜுக்கு சென்ற நீங்கள் அரஃபாவிலிருந்து திரும்பினால் மஷ்அருல் ஹராம் என்னும் இடத்தில் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். நீங்கள் இதற்கு முன் வழி தவறியவர்களாக இருந்த பொழுது உங்களுக்கு அவன் நேரான வழியை அறிவித்ததற்காக மேலும் அவனை திக்ரு செய்யுங்கள். பின்னர் மனிதர்கள் திரும்புகின்ற முஸ்தலிபா என்னும் இடத்திலிருந்து நீங்களும் மினாவுக்கு திரும்பிவிடுங்கள். மேலும் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவன், மகா கருணையாளன் ஆவான். ஹஜ்ஜுக்கு சென்ற நீங்கள் உங்கள் ஹஜ்ஜின் கடமைகளை நிறைவேற்றிவிட்டால் நீங்கள் இஸ்லாமிற்கு முன் உங்கள் மூதாதைகளின் பெயர்களை சப்தமிட்டு பெருமையாக நினைவு கூறி வந்ததைப் போல் அல்லது அதைவிட அதிகமாக அல்லாஹ்வை திக்ரு செய்து உங்களுக்கு வேண்டியவற்றையும் அவனிடம் கேட்டு பிரார்த்தனை செய்யுங்கள். பிரார்த்தனையில் எங்கள் இறைவனே, எங்களுக்கு வேண்டியவற்றையெல்லாம் இம்மையிலேயே கொடுத்து விடுவாயாக என்று கோருபவர்களும் மனிதர்களில் உண்டு. ஆனால் இவருக்கு மறுமையில் ஒரு பாக்கியமும் இல்லை. மேலும் எங்கள் இறைவனே, எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மை தருவாயாக, மறுமையிலும் நன்மை தருவாயாக. நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக என கோருபவர்களும் மனிதர்களில் உண்டு. தாங்கள் செய்த நற்செயல்களின் பயனை இம்மையிலும் மறுமையிலும் அடையும் பாக்கியம் இவர்களுக்குத்தான் உண்டு. தவிர சிரமம் ஏற்படாத வண்ணம் இவர்களின் செயலை பற்றி மறுமையில் அல்லாஹ் வெகு விரைவாக கேள்வி கணக்கெடுப்பான். அவனுக்கு அது சிரமமல்ல. நம்பிக்கையாளர்களே, துல்ஹஜ் மாதத்தில் குறிப்பிடப்பட்ட 3 நாள்கள் வரை மினா என்னும் இடத்தில் தாமதித்திருந்து அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்கள். ஆனால் எவரேனும் 2ஆம் நாளில் அவசரப்பட்டு புறப்பட்டு விட்டால் அவர் மீது குற்றமில்லை. எவரேனும் 3 நாட்களுக்கு பிற்பட்டு புறப்பட்டால் அவர் மீதும் குற்றமில்லை. அவர் இறை அச்சமுடையவராக இருந்து ஹஜ்ஜுடைய காலத்தில் தடுக்கப்பட்டவற்றிலிருந்து விலகி இருந்தால் மட்டும் போதுமானது. ஆகவே நம்பிக்கையாளர்களே, நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்விடமே நியாய தீர்ப்புக்கு எழுப்பிக் கொண்டு வரப்படுவீர்கள் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். நபியே, உம்மிடம் இவ்வுலக வாழ்க்கையை பற்றி பேசும் பொழுது தன் சாதுரியமான வார்த்தையை கொண்டு உம்மை ஆச்சரியத்துக்குள்ளாக்கக்கூடிய ஒருவன் அம்மனிதர்களில் உண்டு. அவன் உம்மீது அன்பு கொண்டிருப்பதாக கூறி தன் மனதில் உள்ளவற்றிற்கு சத்தியம் செய்து அல்லாஹ்வை சாட்சியாக்குவான். உண்மையில் அவன்தான் உமக்கு கொடிய எதிரியாவான். அவன் உம்மிடமிருந்து விலகினாலோ பூமியில் விஷமம் செய்து உங்கள் விவசாயத்தையும் கால்நடைகளையும் அழித்துவிட முயற்சி செய்கிறான். விஷமத்தை அல்லாஹ் விரும்புவதில்லை. தவிர நீ அல்லாஹுக்கு பயந்து கொள், விஷமம் செய்யாதே என அவனுக்கு கூறப்பட்டால் அவனுடைய பெருமை அவனை விஷமம் செய்து பாவத்தை செய்யும்படியே இழுத்து பிடித்து கொள்கிறது. ஆகவே அவனுக்கு நரகமே தகுதியாகும். நிச்சயமாக அது தங்குமிடங்களில் மிக கெட்டது. அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெறுவதற்காக தன் உயிரையே
தியாகம் செய்யக்கூடியவர்களும் மனிதர்களில் உண்டு. அல்லாஹ் இத்தகைய அடியார்கள் மீது மிகவும் இரக்கமுடையவன். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் தயங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். இஸ்லாமில் முற்றிலும் நுழைந்து விடுங்கள். இதை தடை செய்யும் ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாவான். மனிதர்களே, சந்தேகத்திற்கிடமில்லாத தெளிவான அத்தாட்சிகள் உங்களிடம் வந்த பின்னரும் நீங்கள் இஸ்லாமில் உறுதியாக இல்லாமல் நழுவி விடுவீர்களானால் உங்களை தண்டிப்பதில் நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவனும் உங்களை எவ்விதம் நடத்த வேண்டும் என்பதை நன்கறிந்த நுண்ணறிவுடையவனும் ஆவான் என்பதை நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். நபியே, இவ்வளவு தெளிவான வசனங்களை நிராகரிக்கின்ற அவர்கள் அல்லாஹும் வானவர்களும் வெண்மேகத்தின் நிழலில் அவர்களிடம் வந்து அவர்களை அழித்து அவர்களின் வேலையை முடிப்பதைத் தவிர வேறு எதையும் அவர்கள் எதிர்பார்க்கின்றனரோ? அவர்களுடைய எல்லா விஷயங்களும் மறுமையில் அல்லாஹ்விடமே விசாரணைக்கு கொண்டு வரப்படும். நபியே, இஸ்ராயீலின் சந்ததிகளை கேட்பீராக. எத்தனை தெளிவான அத்தாட்சிகளை நாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அவ்வாறு இருக்க எவரேனும் அவை தன்னிடம் வந்ததன் பின் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளான அருட்கொடையை மாற்றி விடுவாரானால் அவரை வேதனை செய்வதில் நிச்சயமாக அல்லாஹ் மிக கடுமையானவன் ஆவான். நிராகரிப்பவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையே அலங்காரமாக தோன்றும்படி செய்யப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர்கள் ஏழைகளாக இருக்கும் நம்பிக்கையாளர்களை பரிகசிக்கிறார்கள். ஆனால் நம்பிக்கையாளர்களான இறையச்சம் உள்ளவர்களோ மறுமையில் அவர்களை விட எவ்வளவோ மேலாக இருப்பார்கள். மேலும் அல்லாஹ் விரும்புகின்ற இவர்களுக்கு கணக்கின்றியே வழங்குவான். ஆரம்பத்தில் மனிதர்கள் அனைவரும் ஒரே இனத்தவராகவே இருந்தனர். அவர்கள் நேரான வழியில் செல்வதற்காக நன்மை செய்பவர்களுக்கு நற்செய்தி கூறும்படியும் தீமை செய்பவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும்படியும் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வைத்தான். மேலும் அம்மனிதர்களுக்குள் ஏற்படும் கருத்து வேற்றுமைகளை தீர்த்து வைப்பதற்காக சத்திய வேதத்தையும் அருளினான். இவ்வாறு தெளிவான அத்தாட்சிகள் உள்ள வேதம் வந்ததன் பின்னர் அதை பெற்றுக்கொண்ட அவர்கள் தங்களுக்குள் ஏற்பட்ட பொறாமையின் காரணமாகவே அந்த சத்திய வேதத்திற்கு மாறு செய்ய முற்பட்டனர். ஆயினும் அவர்கள் மாறுபட்டு புறக்கணித்துவிட்ட அந்த சத்தியத்தின் பக்கம் செல்லும்படி நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் தன் அருளை கொண்டு நேர் வழி காட்டினான். இன்னும் இவ்வாறே தான் விரும்பியவர்களை அல்லாஹ் நேரான வழியில் செலுத்துகிறான். நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு ஏற்பட்டது போன்ற கஷ்டமான நிலைமை உங்களுக்கு வராமலே நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று நினைத்து கொண்டீர்களோ? உங்களைப் போல நம்பிக்கை கொண்ட அவர்களையும் அவர்களுடைய தூதரையும் வாட்டும் வறுமையிலும் நோயிலும் பீடித்து அவர்கள் வருந்தி தங்கள் கஷ்டங்களை நீக்கி வைக்க அல்லாஹுடைய உதவி எப்பொழுது வரும் என்று கேட்டதற்கு அல்லாஹுடைய உதவி நிச்சயமாக இதோ சமீபத்தில் இருக்கிறது என்று நாம் ஆறுதல் கூறும் வரை அவர்கள் ஆட்டி வைக்கப்பட்டார்கள். நபியே, பொருள்களில் எதை செலவு செய்வது, யாருக்கு கொடுப்பது என்று உம்மிடம் கேட்கின்றனர். அதற்கு நீர் கூறுவீராக, நன்மையை கருதி நீங்கள் எத்தகைய பொருளை செலவு செய்த போதிலும் அதை தாய், தந்தை, சுற்றத்தார், அனாதைகள், ஏழைகள், வழிப்போக்கர்கள் ஆகியோருக்கு கொடுங்கள். இன்னும் நீங்கள் வேறு என்ன நன்மை செய்த போதிலும் அதையும் நிச்சயமாக அல்லாஹ் அறிந்து அதற்குரிய கூலியும் தருவான். நம்பிக்கையாளர்களே, போர் செய்வது உங்களுக்கு வெறுப்பாய் இருந்தும் உங்களையும் உங்கள் மார்க்கத்தையும் காப்பதற்காக அது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று உங்களுக்கு மிக்க நன்மையாக இருந்தும் அதை நீங்கள் வெறுக்கக்கூடும். ஒன்று உங்களுக்கு தீங்காக இருந்தும் அதை நீங்கள் விரும்பக்கூடும். அவை உங்களுக்கு நன்மை அளிக்குமா தீமை அளிக்குமா என்பதை அல்லாஹ்தான் அறிவான். நீங்கள் அறிய மாட்டீர்கள். நபியே, துல்கதா,
துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் ஆகிய இச்சிறப்புற்ற மாதங்களில் போர் செய்வதை பற்றி உங்களிடம் அந்நிராகரிப்பவர்கள் கேட்கின்றனர். அதற்கு நீர் கூறுவீராக, அவற்றில் போர் புரிவது பெரும் பாவம்தான். ஆனால் அல்லாஹுடைய மார்க்கத்தில் சேருவதை விட்டு மக்களை நீங்கள் தடுப்பதும், அல்லாஹ்வை நீங்கள் நிராகரிப்பதும், ஹஜ்ஜுக்கு வருபவர்களை மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வரவிடாது தடுப்பதும், அதில் வசிப்போரில் நம்பிக்கை கொண்டோரை அதிலிருந்து வெளியேற்றுவதும் அல்லாஹ்விடத்தில் அதைவிட மிக பெரும் பாவங்களாக இருக்கின்றன. தவிர நம்பிக்கையாளர்களுக்கு நீங்கள் செய்து வரும் விஷமம் கொலையை விட மிக கொடியது. மேலும் நம்பிக்கையாளர்களே, நிராகரிப்பாளர்களாகிய அவர்களுக்கு சாத்தியப்பட்டால் உங்களை உங்கள் மார்க்கத்திலிருந்து திருப்பிவிடும் வரை உங்களை எதிர்த்து ஓயாது போர் செய்து கொண்டே இருப்பார்கள். ஆகவே உங்களில் எவரேனும் தன் மார்க்கத்தை நிராகரித்துவிட்டு மாறி அதை அவ்வாறு நிராகரித்ததை பற்றி வருத்தப்பட்டு மீளாதவராகவே இறந்துவிட்டால் அவருடைய நற்செயல்கள் எல்லாம் இம்மையிலும் மறுமையிலும் அழிந்துவிடும். இன்னும் அவர்கள் நரகவாசிகளாகி என்றென்றுமே அதில் தங்கிவிடுவார்கள். எவர்கள் மெய்யாகவே நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களும், எவர்கள் நிராகரிப்பாளர்களின் துன்பத்தால் மக்காவாகிய தம் ஊரை விட்டும் வெளியேறினார்களோ அவர்களும், எவர்கள் அல்லாஹுடைய பாதையில் போர் புரிகிறார்களோ அவர்களும் தான் அல்லாஹுவின் கருணையை நிச்சயமாக எதிர்பார்க்கின்றனர். மேலும் அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன், மகா கருணையுடையவன் ஆவான். நபியே, மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் உம்மிடம் கேட்கின்றனர். அதற்கு நீர் கூறுவீராக, அவ்விரண்டிலும் பெரும் பாவங்களும் இருக்கின்றன. மனிதர்களுக்கு சில பயன்களும் இருக்கின்றன. ஆனால் அவற்றில் உள்ள பாவம் அவற்றிலுள்ள பயனை விட மிக பெரிது. மேலும் நபியே, தர்மத்திற்காக எவ்வளவு செலவு செய்வதென உம்மிடம் கேட்கின்றனர். அதற்கு அவசியத்திற்கு வேண்டியது போக மீதமுள்ளதை செலவு செய்யுங்கள் என கூறுவீராக. நம்பிக்கையாளர்களே, நீங்கள் இம்மை மறுமையின் நன்மைகளை கவனத்தில் வைத்துக் கொள்வதற்காக உங்களுக்கு அல்லாஹ் தன் வசனங்களை இவ்வாறு விவரிக்கிறான். நபியே, அனாதைகளை வளர்ப்பதை பற்றியும் உம்மிடம் கேட்கிறார்கள். அதற்கு நீர் கூறுவீராக, அவர்களை சீர்திருத்துவது மிகவும் நன்றே. மேலும் நீங்கள் அவர்களுடன் கலந்து வசித்திருக்க நேரிட்டால் அவர்கள் உங்கள் சகோதரர்களே. ஆதலால் அவர்களுடைய சொத்தில் இருந்து அவசியமான அளவு உங்களுக்காகவும் செலவு செய்து கொள்ளலாம். ஆனால் நன்மை செய்வோம் என்று கூறிக்கொண்டு தீமை செய்பவர்களை அல்லாஹ் நன்கறிவான். அல்லாஹ் நாடினால் உங்களை மீள முடியாத சிரமத்திற்குள்ளாக்கி விடுவான். நிச்சயமாக அல்லாஹ் எவ்விதமும் செய்ய வல்லவன், நுண்ணறிவுடையவன் ஆவான். ஆகவே அனாதைகள் விஷயத்தில் மோசம் செய்யாது மிக்க அனுதாபத்துடனும் நீதமாகவும் நடந்து கொள்ளுங்கள். நம்பிக்கையாளர்களே, இணை வைத்து வணங்கும் பெண்களை அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை நீங்கள் மணந்து கொள்ளாதீர்கள். ஏனென்றால் இணை வைத்து வணங்கும் ஒரு பெண் உங்களை கவரக்கூடியவளாக இருப்பினும் நம்பிக்கை கொண்ட ஓர் அடிமை பெண் அவளை விட நிச்சயமாக மேலானவள். அவ்வாறே இணை வைத்து வணங்கும் ஆண்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை அவர்களுக்கு நம்பிக்கையாளர்களான பெண்களை நீங்கள் மணமுடித்து கொடுக்காதீர்கள். இணை வைத்து வணங்கும் ஓர் ஆண் உங்களை கவரக்கூடியவனாக இருப்பினும் நம்பிக்கை கொண்ட ஓர் அடிமை அவனை விட நிச்சயமாக மேலானவன். இணை வைக்கும் இவர்கள் எல்லாம் நரகத்திற்கு அழைப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வோ தன் அருளால் சொர்க்கத்திற்கும் தன் மன்னிப்புக்கும் உங்களை அழைக்கிறான். மனிதர்கள் கவனித்து உபதேசம் பெறுவதற்காக தன் வசனங்களை மேலும் விவரிக்கிறான். நபியே, மாதவிடாயை பற்றியும் உம்மிடம் கேட்கிறார்கள். நீர் கூறுவீராக, அது அசுத்தமான ஓர் இடையூறு. எனவே மாதவிடாய் காலத்தில் பெண்களை விட்டு விலகி அவர்கள் சுத்தமாகும் வரை அவர்களை அணுகாதீர்கள், உறவு கொள்ளாதீர்கள். அப்பெண்கள் சுத்தமாகிவிட்டால் அல்லாஹ் உங்களை ஏவிய முறைப்படி அவர்களிடம் செல்லுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பாவத்தை விட்டு வருத்தப்பட்டு மீளுகிறவர்களையும் தூய்மையானவர்களையும் விரும்புகிறான்.
உங்கள் மனைவிகள் உங்கள் விளைநிலங்கள் ஆவர். ஆகவே உங்கள் விளைநிலங்களுக்கு நீங்கள் விரும்பியவாறு சென்று உங்கள் பிற்காலத்திற்கு வேண்டிய சந்ததிகளை தேடிக்கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வை சந்திப்பீர்கள் என்பதையும் உறுதியாக அறிந்து அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள். நபியே, நேர்மையுள்ள நம்பிக்கையாளர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக. நீங்கள் நன்மை செய்வதற்கோ அல்லது இறைவனை அஞ்சிக் கொள்வதற்கோ அல்லது மனிதர்களுக்கிடையில் சமாதானம் செய்து வைப்பதற்கோ தடையாக ஏற்படக்கூடிய விதத்தில் நீங்கள் செய்யும் சத்தியங்களுக்கு அல்லாஹ்வை இலக்காக்காதீர்கள். அல்லாஹ் சத்தியத்தை நன்கு செவியுறுபவன், மனதில் உள்ளதை நன்கறிபவன் ஆவான். மனதில் நாட்டமின்றி பொய் இல்லாமல் அடிக்கடி நீங்கள் செய்யும் வீணான சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிப்பதில்லை. ஆனால் உங்கள் உள்ளங்கள் உறுதியுடன் செய்யும் சத்தியங்களுக்காக அதை நீங்கள் நிறைவேற்றவில்லையாயின் அவன் உங்களை குற்றம் பிடிப்பான். அல்லாஹ் குற்றங்களை மிக மன்னிப்பவன், அதிகம் பொறுமையுடையவன் ஆவான். தங்கள் மனைவிகளுடன் சேருவதில்லை என்று சத்தியம் செய்து கொண்டவர்களுக்கு 4 மாதங்கள் தாமதிக்க அனுமதியுண்டு. ஆகவே அதற்குள் அவர்கள் மீண்டும் சேர்ந்து கொண்டால் அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுவான். ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன், மிக்க கருணையுடையவன் ஆவான். ஆனால் அவர்கள் தவணைக்குள் சேராமல் திருமண முறிவை உறுதிப்படுத்தி கொண்டால் அத்தவணைக்கு பின் தலாக் விவாகரத்து ஏற்பட்டுவிடும். நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுடைய சத்தியத்தை செவியுறுபவன், அவர்கள் கருதிய தலாக்கை நன்கறிபவன் ஆவான். தலாக் கூறப்பட்ட பெண்கள் தங்களுக்கு 3 மாதவிடாய்கள் வரும் வரை எதிர்பார்த்திருக்கவும், அவர்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால், அல்லாஹ் அவர்களுடைய கர்ப்பப்பையில் சிசுவை படைத்திருந்தால் அதை மறைப்பது அவர்களுக்கு ஆகுமானது அல்ல. தவிர ரஜயியான தலாக்குக்கு கூறப்பட்ட அப்பெண்களின் கணவர்கள் சேர்ந்து வாழக் கருதி தவணைக்குள் சமாதானத்தை விரும்பினால் அவர்களை மனைவிகளாக திருப்பிக் கொள்ள அக்கணவர்கள் மிகவும் உரிமையுடையவர்கள். ஆகவே மறு விவாகமின்றியே மனைவியாக்கிக் கொள்ளலாம். ஆண்களுக்கு முறைப்படி பெண்கள் மீதுள்ள உரிமைகள் போன்றதே ஆண்கள் மீது பெண்களுக்கும் உண்டு. ஆயினும் ஆண்களுக்கு பெண்கள் மீது ஓர் உயர் பதவி உண்டு. அல்லாஹ் மிகைத்தவன், நுண்ணறிவு உடையவன் ஆவான். ரஜயியாகிய இந்த தலாக்கை இருமுறைதான் கூறலாம். ஆகவே தவணைக்குள் முறைப்படி தடுத்து மனைவிகளாக வைத்து கொள்ளலாம், அல்லது அவர்கள் மீது ஒரு குற்றமும் சுமத்தாமல் நன்றியுடன் விட்டுவிடலாம். தவிர நீங்கள் அவர்களுக்கு வெகுமதியாகவோ மகராகவோ கொடுத்தவற்றிலிருந்து எதையும் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ஆகுமானதல்ல. ஆனால் இருவரும் சேர்ந்து வாழ்க்கை நடத்த முற்பட்ட போதிலும் அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புக்குள் நிலைத்திருக்க முடியாதென்று இருவருமே பயப்படும் சமயத்தில் இதற்கு பஞ்சாயத்தாக இருக்கும் நீங்களும் அவருக்கு மெய்யாக பயந்தால், அவள் கணவனிடமிருந்து பெற்றுக்கொண்டதில் எதையும் விவாகரத்து நிகழ பிரதியாக கொடுப்பதிலும் அவன் அதை பெற்றுக்கொள்வதிலும் அவ்விருவர் மீதும் குற்றமில்லை. இவை அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புகளாகும். ஆதலால் நீங்கள் இவற்றை மீறாதீர்கள். எவரேனும் அல்லாஹுடைய வரம்புகளை மீறினால் நிச்சயமாக அவர்கள்தான் அநியாயக்காரர்கள். 2 தலாக்கு சொல்லிய பின்னர் 3ஆவதாகவும் அவளை அவன் தலாக்கு சொல்லிவிட்டால், அவனல்லாத வேறு கணவனை அவள் மணந்து கொள்ளும் வரை அவள் அவனுக்கு ஆகுமானவள் அல்ல. ஆனால் அவனல்லாத வேறொருவன் அவளை திருமணம் செய்து அவனும் அவளை தலாக்கு கூறிவிட்டால், அதன்பின் அவளும் முதல் கணவனும் ஆகிய இருவரும் சேர்ந்து அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்பை நிலை நிறுத்திவிடலாம் என்று எண்ணினால், அவர்கள் இருவரும் திரும்பவும் திருமணம் செய்து கொண்டு மணவாழ்வில் மீண்டு கொள்வதில் அவர்கள் மீது குற்றமில்லை. இவை அல்லாஹ் ஏற்படுத்திய சட்ட வரம்புகளாகும்.
அறிந்து கொள்ளும் மக்களுக்காக இவற்றை அவன் விவரிக்கிறான். உங்கள் மனைவிகளை நீங்கள் ரஜையாக தலாக்கு கூறி அவர்கள் தங்கள் இத்தாவின் தவணையில் இருந்தால் அத்தவணை முடிவதற்குள் அவர்களை முறைப்படி மனைவிகளாகவே நிறுத்தி வைத்து கொள்ளுங்கள். அல்லது இத்தாவின் தவணையை முடித்துக்கொண்டு முறைப்படி விட்டுவிடுங்கள். ஆனால் நீங்கள் அநியாயமாக துன்புறுத்துவதற்காக அவர்களை தடுத்து வைத்து கொள்ளாதீர்கள். இவ்விதம் எவரேனும் செய்தால் நிச்சயமாக அவர் தனக்குத்தானே தீங்கிழைத்து கொண்டவராவார். ஆகவே அல்லாஹுடைய வசனங்களில் கூறப்பட்டுள்ள விஷயங்களை பரிகாசமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்கள் மீது அல்லாஹ் புரிந்திருக்கும் அருட்கொடையையும் உங்கள் மீது அவன் இறக்கிய வேதத்தையும் ஞானத்தையும் சிந்தித்து ஆராய்ந்து பாருங்கள். அவன் இதை கொண்டு உங்களுக்கு உபதேசிக்கிறான். அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிவான் என்பதையும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தலாக் கூறிய பெண்கள் தங்கள் இத்தாவின் தவணையை முழுமைப்படுத்திவிட்ட பின்னர் அவர்கள் தங்கள் முந்திய கணவன்மார்களை அல்லது தாங்கள் விரும்புகின்ற வேறு ஆண்களை ஒழுங்கான முறையில் திருமணம் செய்வதை தடுக்காதீர்கள். திருமணம் செய்து கொள்ள விரும்பும் அவர்கள் தங்களுக்குள் ஒருவர் மற்றவரை திருப்தி கொண்டால் உங்களில் எவர் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அவர் இதை கொண்டு உபதேசிக்கப்படுகிறார். இது உங்களை மிக தூய்மைப்படுத்துவதற்காகவும் மிக பரிசுத்தமாக்குவதாகவும் இருக்கிறது. இதிலுள்ள நன்மைகளை அல்லாஹ்வே அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். எவரேனும் தலாக் கூறப்பட்ட மனைவிகளிடம் தங்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு தலாக்கு கூறப்பட்ட மனைவிகளை கொண்டே பால் ஊட்டுவதை முழுமையாக்க விரும்பினால் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு அவை பிறந்ததிலிருந்து 2 ஆண்டுகள் வரை முழுமையாக பாலூட்டுவார்கள். தவிர அத்தாய்மார்கள் பாலூட்டும் வரை அவர்களுக்கு ஆடையும் உணவும் முறைப்படி கொடுத்து வருவது குழந்தையின் உரிமையாளரான தந்தை மீது கடமையாகும். ஓர் ஆத்மா அதன் சக்திக்கு மேல் செய்யும்படியாக நிர்பந்திக்கப்பட மாட்டாது. ஆகவே குழந்தைக்காக தனக்கு வேண்டிய உணவின்றியே பாழூட்டும்படி அதன் தாயையோ அல்லது சக்திக்கு அதிகமாக கொடுக்கும்படி தந்தையையோ துன்புறுத்தப்பட மாட்டாது. தவிர இவ்வாறே குழந்தையின் தந்தை இறந்துவிட்டால் அதை பராமரிப்பது வாரிசுகள் மீது கடமையாகும். குழந்தையின் தாய் தந்தை இருவரும் ஆலோசனை செய்து குழந்தையின் பால்குடியை 2 ஆண்டுகளுக்குள் மறக்கடிக்கவோ அல்லது தாயை விட்டு குழந்தையை பிரித்துவிடவோ நாடினால் அவ்வாறு செய்வது அவர்கள் மீது குற்றமில்லை. மேலும் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு செவிலித்தாயை கொண்டு பாலூட்ட கருதி அதுவரை பாலூட்டி வந்த பெற்ற தாய்க்கு நீங்கள் கொடுக்க வேண்டியதை முறைப்படி கொடுத்துவிட்டால் அவ்வாறு செவிலித்தாயை கொண்டு பாலூட்டுவது உங்கள் மீது குற்றமாகாது. இவற்றில் நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை உற்று நோக்குகிறான் என்பதையும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். உங்களில் எவரேனும் மனைவிகளை விட்டு இறந்தால் அம்மனைவிகள் 4 மாதம் 10 நாட்கள் இத்தா முடிவை எதிர்பார்த்திருக்கவும். இதற்கு மரண இத்தா என்று பெயர். ஆதலால் அவர்கள் தங்கள் இத்தாவின் தவணையை முடித்துவிட்டால் அவர்களில் மறுமணம் செய்ய விருப்பமுள்ளவர்கள் தங்களை ஒழுங்கான முறையில் அலங்காரம் ஏதும் செய்து கொள்வதை பற்றி குற்றமில்லை. நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிவான். இத்தா இருக்கும் ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்ய கருதினால் உங்கள் திருமண விருப்பத்தை நீங்கள் ஜாடையாக அறிவிப்பதினாலோ அல்லது உங்கள் மனத்தில் மறைவாக வைத்துக்கொள்வதினாலோ உங்கள் மீது குற்றமில்லை. ஏனெனில் நீங்கள் உங்கள் எண்ணத்தை இத்தா முடிந்த பின் அவர்களிடம் நிச்சயமாக கூறுவீர்கள் என்பதை அல்லாஹ் நன்கறிவான். ஆதலால் நீங்கள் கண்ணியமான முறையில் ஜாடையாக கூடுவதை தவிர இத்தாவுடைய காலத்தில் திருமணத்தை பற்றி அவர்களுடன் இரகசியமாகவும் வாக்குறுதி செய்து கொள்ள வேண்டாம். மேலும் இத்தாவின் தவணை முடிவதற்குள் அவர்களை திருமணம் செய்து கொள்ளவும் நாடாதீர்கள். உங்கள் மனதிலுள்ளவற்றை நிச்சயமாக அல்லாஹ் அறிவான் என்பதை நீங்கள் உறுதியாக அறிந்து அவனுக்கு பயந்து கொள்ளுங்கள். இத்தகைய எண்ணத்தை தவிர்த்து கொண்டால்
நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன், பொறுமையுடையவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பெண்களில் மகரை குறிப்பிடாமல் திருமணம் செய்து அவர்களுடன் நீங்கள் வீடு கூடாமல் தலாக்கு கூறிவிட்டாலும் உங்கள் மீது குற்றமில்லை. ஆயினும் அவர்களுக்கு ஏதும் கொடுத்து பயனடையச் செய்யவும், பணக்காரன் தன் தகுதிக்கேற்பவும் ஏழை தன் தகுதிக்கேற்பவும் கண்ணியத்தோடு அவர்களுக்கு கொடுத்து பயனடையச் செய்வது நல்லோர் மீது கடமையாகும். ஆனால் அவர்களுடைய மகரை நீங்கள் குறிப்பிட்டிருந்து அவர்களை தொடுவதற்கு முன்னதாகவே தலாக்கு கூறிவிட்டால் நீங்கள் மகராக குறிப்பிடப்பட்டிருந்ததில் பாதி அப்பெண்களுக்கு உண்டு. எனினும் யாருடைய கையில் திருமண தொடர்பு இருக்கிறதோ அவன் கணவன் அல்லது அவள் மனைவி விட்டு கொடுத்தாலே தவிர, அதாவது கணவன் முழு மகரையும் கொடுத்திடலாம் அல்லது மனைவி பாதி மகரையும் வாங்காமல் விட்டுவிடலாம். ஆயினும் நீங்கள் ஆண்கள் விட்டு கொடுப்பது இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானதாகும். ஆதலால் உங்களுக்குள் உபகாரம் செய்து கொள்வதை மறந்துவிடாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை உற்று நோக்குகிறான். நம்பிக்கையாளர்களே, அனைத்து தொழுகைகளையும், குறிப்பாக நடுத்தொழுகையையும் நேரம் தவறாமல் பேணி தொழுது கொள்ளுங்கள். மேலும் தொழுகையில் அல்லாஹுவுக்கு பயந்து மிக்க உள்ளச்சத்தோடு நில்லுங்கள். ஆனால் தொழுகையின் நேரம் வந்து எதிரி போன்ற ஏதேனும் ஒரு காரணத்தால் ஓரிடத்தில் நின்று தொழ நீங்கள் பயந்தால் நடந்தவர்களாக அல்லது வாகனத்தின் மீது இருந்தவர்களாக தொழுங்கள். தவிர உங்கள் பயம் நீங்கி நீங்கள் அச்சமற்றுவிட்டால் நீங்கள் தொழுகையை அறியாமல் இருந்த சமயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தொழுகையை கற்றுக் கொடுத்தபடி தொழுது அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்கள். உங்களில் மனைவிகளை விட்டுவிட்டு இறப்பவர்கள் தங்கள் மனைவிகளை வீட்டை விட்டு அப்புறப்படுத்தி விடாது ஓர் ஆண்டு வரை உணவு, உடை போன்ற செலவுகளை வழங்குமாறு வாரிசுகளுக்கு மரண சாசனம் கூறவும். ஆனால் அவர்கள் தாமாகவே வெளியில் சென்று தங்களுக்கு முறைப்படி திருமணம் ஏதும் செய்து கொண்டால் அதனால் உங்கள் மீது குற்றமில்லை. அல்லாஹ் மிகைத்தவன், நுண்ணறிவுடையவன் ஆவான். இன்னும் தலாக்கு கூறப்பட்ட பெண்களுக்கு அவர்களுடைய இத்தாவின் தவணை வரையிலும் முறைப்படி கணவனுடைய சொத்தில் இருந்தே பராமரிப்பு பெற தகுதியுண்டு. அவ்வாறு அவர்களை பராமரிப்பது இறையச்சமுடையவர்கள் மீது கடமையாகும். நீங்கள் அறிந்து கொள்வதற்காக தன் வசனங்களை அல்லாஹ் உங்களுக்கு இவ்வாறு தெளிவாக விவரிக்கிறான். நபியே, மரணத்திற்கு பயந்து தங்கள் வீடுகளை விட்டு ஆயிரக்கணக்கில் வெளியேறியவர்களை நீர் கவனித்தீரா? அல்லாஹ் அவர்களை இறக்கும்படி கூறி இறக்கச் செய்து பின்னர் அவர்களை உயிர்ப்பித்தான். நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது கருணையுள்ளவன் ஆவான். எனினும் மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் நன்றி செலுத்துவது இல்லை. நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் போர் புரியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் பிரார்த்தனையை செவியுறுபவன், உங்கள் கஷ்டத்தை அறிபவன் என்பதையும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். சிரமத்தில் இருப்பவர்களுக்கு தர்மம் கொடுப்பதன் மூலம் அழகான முறையில் அல்லாஹுவிற்கு கடன் கொடுப்பவன் யார்? அதை அவன் அவர்களுக்கு பன்மடங்கு அதிகரிக்கும்படி செய்வான். அல்லாஹ் பொருள்களை சிலருக்கு சுருக்கியும் கொடுப்பான், சிலருக்கு பெருக்கியும் கொடுப்பான். இன்னும் அவனிடமே நீங்கள் மீண்டும் கொண்டு வரப்படுவீர்கள். நபியே, இஸ்ராயீலின் சந்ததிகளில் மூசாவுக்கு பின் இருந்த தலைவர்களை நீர் கவனிக்கவில்லையா? அவர்கள் அல்லாஹுடைய பாதையில் நாங்கள் போர் புரிய எங்களுக்கு தலைமை வகிக்கின்ற ஓர் அரசனை அனுப்பி வைப்பீராக என்று தங்கள் நபியிடம் கூறிய போது, அவர் போர் செய்வது உங்கள் மீது விதிக்கப்பட்டால் நீங்கள் போர் செய்யாமல் விலகி இருந்து விடுவீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், எங்கள் மக்களையும் எங்கள் வீடுகளையும் விட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்டிருக்க எங்களை வெளியேற்றிய அவர்களிடம் அல்லாஹுடைய பாதையில் நாங்கள் போர் செய்யாதிருக்க எங்களுக்கென்ன நேர்ந்தது என்று கூறினார்கள். ஆனால் போர் செய்யும்படி கட்டளையிடப்பட்ட பொழுதோ அவர்களில் சிலரைத் தவிர மற்றவர்கள் போர் செய்யாது பின் சென்று விட்டார்கள். இத்தகைய அநியாயக்காரர்களை அல்லாஹ் நன்கறிவான்.
மேலும் அவர்களுடைய நபி அவர்களை நோக்கி, நிச்சயமாக அல்லாஹ் தாலூத்தை உங்களுக்கு அரசராக அனுப்பியிருக்கிறான் என்று கூறியதற்கு அவர்கள், எங்கள் மீது அரசாளும் உரிமை அவருக்கு எவ்வாறு ஏற்படும்? அவரை விட நாங்கள்தான் அரசாட்சி புரிய மிக தகுதியுடையவர்கள். அரசாட்சி புரிவதற்கு அவசியமான திரளான செல்வத்தையும் அவர் அடையவில்லை என்று கூறினார்கள். அதற்கு அவர்களுடைய நபி, நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது ஆட்சி புரிய அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அன்றி போர் கல்வியிலும் உடல் ஆற்றலிலும் உங்களை விட அவரை அதிகப்படுத்தியும் இருக்கிறான். அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கே தன் ஆட்சியை வழங்குவான். அல்லாஹ் வழங்குவதில் அதிக விசாலமானவன், அரசாட்சி புரிய தகுதியுடையவர்களை நன்கறிந்தவன் என்று கூறினார். இன்னும் அவர்களுடைய நபி அவர்களை நோக்கி, அவருடைய அரசுரிமைக்கு அறிகுறியாவது உங்கள் இறைவனிடமிருந்து வானவர்கள் சுமந்த வண்ணமாக ஒரு பேழை திண்ணமாக உங்களிடம் வரும். அதில் உங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியதும் மூசாவின் சந்ததிகள் மற்றும் ஹாரூனுடைய சந்ததிகள் விட்டு சென்றதில் மீதமுள்ளதும் இருக்கும். நீங்கள் உண்மை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அதில் ஓர் அத்தாட்சி உண்டு என்று கூறினார். பின்னர் தாலூத் படைகளை திரட்டி கொண்டு புறப்பட்ட பொழுது அவர் தன் இராணுவத்தை நோக்கி, நிச்சயமாக நீங்கள் செல்லும் வழியில் அல்லாஹ் ஓர் ஆற்றை கொண்டு உங்களை சோதிப்பான். உங்களில் எவர் அதிலிருந்து தனது கை கொண்டு ஒரு உள்ளங்கை அளவு நீரை விட அதிகமாக குடிக்கவில்லையோ அவர்தான் என்னை சார்ந்தவர். எவர் அதிலிருந்து அதற்கதிகமாக குடிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என கூறினார். ஆனால் ஆற்றை கடக்கவே அவர்களில் சிலரை தவிர பெரும்பாலோர் அதிலிருந்து அதிகமாக குடித்து விட்டார்கள். பின்னர் அவர் தம்முடன் இருந்த நம்பிக்கையாளர்களுடன் அதை கடந்து சென்ற பொழுது அதிகமாக குடித்த அவர்கள் ஜாலூத்துடனும் அவனுடைய இராணுவத்துடனும் இன்று போர் புரிய எங்களுக்கு சக்தி இல்லை என்று கூறி விலகிவிட்டார்கள். ஆனால் அவர்களில் எவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வை சந்திப்போம் என உறுதி கொண்டிருந்தார்களோ அவர்கள் மற்றவர்களை நோக்கி, எவ்வளவோ பெரும் கூட்டத்தினரை எத்தனையோ சிறு கூட்டத்தினர் அல்லாஹ்வின் உதவியை கொண்டு வெற்றி பெற்று இருக்கிறார்கள். அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள் ஜாலூத்தையும் அவனுடைய படைகளையும் போர்க்களத்தில் எதிர்த்த பொழுது, எங்கள் இறைவனே, நீ எங்கள் மீது பொறுமையைச் சொரிவாயாக, எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்தி வைப்பாயாக, மேலும் நிராகரிக்கும் இந்த மக்கள் மீது வெற்றி பெற எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக என்றும் பிரார்த்தனை செய்தார்கள். ஆதலால் அவர்கள் அல்லாஹ்வின் உதவியை கொண்டு அவர்களை முறியடித்து விட்டார்கள். இதில் எதிரிகளின் அரசனாகிய ஜாலூத்தை தாலூத்துடைய படையிலிருந்த தாவூத் வெட்டினார். பின்னர் அவருக்கு அல்லாஹ் ஞானத்தையும் அரசாங்கத்தையும் அளித்து போர்க்கவசம் செய்வது போன்ற தான் விரும்பியவற்றை எல்லாம் அவருக்கு கற்பித்து கொடுத்தான். இவ்வாறு மனிதர்களில் தீங்கு செய்யும் சிலரை மனிதர்களில் நல்லவர்கள் சிலரை கொண்டு அல்லாஹ் தடுக்காவிட்டால் இப்பூமி அழிந்தே இருக்கும். ஆயினும் நிச்சயமாக அல்லாஹ் உலகத்தார் மீது கருணையுடையவன் ஆவான். நபியே, இவை அல்லாஹுடைய வசனங்களாகும். நாம் அவற்றை உமக்கு உண்மையில் ஓதிக் காண்பிக்கிறோம். தவிர நிச்சயமாக நீர் நம்மால் அனுப்பப்பட்ட தூதர்களில் ஒருவர்தான். நம்மால் அனுப்பப்பட்ட அத்தூதர்கள் அனைவரும் ஒரே பதவி உடையவர்கள் அல்லர். அவர்களில் சிலரை விட நாம் மேன்மையாக்கி இருக்கிறோம். அவர்களில் சிலருடன் அல்லாஹ் நேரடியாக பேசியிருக்கிறான். அவர்களில் சிலரை விட பதவியில் உயர்த்தியும் இருக்கிறான். தவிர மரியமுடைய மகன் ஈசாவுக்கு நாம் தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்து ஜிப்ரயீல் என்னும் பரிசுத்த ஆத்மாவை கொண்டு அவருக்கு உதவி செய்தோம். ஒருவருக்கொருவர் சண்டையிடக்கூடாதென்று அல்லாஹ் நாடியிருந்தால் அவன் அனுப்பிய தூதர்களான அவர்களுக்கு பின் வந்தவர்கள் தங்களிடம் தெளிவான அத்தாட்சிகள் வந்த பின்னரும் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களோ தங்களுக்குள் வேறுபாடு கொண்டு பிரிந்து விட்டனர்.
அவர்களில் நம்மையும் நம் வசனங்களையும் நம்பிக்கை கொண்டவர்களும் உண்டு, அவர்களில் அதை நிராகரிப்பவர்களும் உண்டு. ஆகவே அல்லாஹ் நாடியிருந்தால் இவ்வாறு அவர்கள் சண்டையிட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தான் நாடியவற்றையே செய்வான். நம்பிக்கையாளர்களே, பேரமும் நட்பும் பரிந்துரையும் இல்லாத நியாய தீர்ப்பின் நாள் வருவதற்கு முன்னர் நாம் உங்களுக்கு வழங்கி இருப்பதிலிருந்து நன்மையான வழியில் நீங்கள் செலவு செய்யுங்கள். இதை நிராகரிப்பவர்கள்தான் தங்களுக்கு தாமே தீங்கிழைத்து கொள்ளும் அநியாயக்காரர்கள். அல்லாஹ் எவ்வித மகத்துவமுடையவன் என்றால் அவனைத் தவிர வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லவே இல்லை. அவன் மரணமில்லா உயிர் உள்ளவன், என்றும் நிலையானவன். அவனை சிறு உறக்கமும் பீடிக்காது, பெரும் நித்திரையும் பீடிக்காது. வானங்கள் பூமியில் உள்ளவை அனைத்தும் அவனுடையதே. அவனுடைய அனுமதியின்றி அவனிடத்தில் எவருக்காகிலும் யார்தான் பரிந்து பேசக்கூடும்? அவர்களுக்கு முன் இருப்பவற்றையும் அவர்களுக்கு பின் இருப்பவற்றையும் அவன் நன்கறிவான். அவனுடைய விருப்பமின்றி அவனுக்கு தெரிந்தவற்றிலிருந்து எதையும் மற்றவரும் தங்கள் அறிவால் அறிந்து கொள்ள முடியாது. அவனுடைய குர்சி வானங்கள் பூமியை விட விசாலமாயிருக்கிறது. அவ்விரண்டையும் பாதுகாப்பது அவனுக்குச் சிரமமில்லை. மேலும் அவன்தான் மிக உயர்ந்தவன், மிக மகத்தானவன். இஸ்லாம் மார்க்கத்தில் நிர்பந்தமே இல்லை. ஏனென்றால் வழிகேட்டிலிருந்து விலகி நேர்வழி அடைவது எப்படி என தெளிவாகிவிட்டது. ஆகவே எவர் ஷைத்தானை நிராகரித்துவிட்டு அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் நிச்சயமாக அறுபடாத பலமானதொரு கயிற்றை பற்றி பிடித்து கொண்டார். அல்லாஹ் அனைத்தையும் நன்கு செவியுறுபவன், மிக அறிந்தவன் ஆவான். அல்லாஹ் நம்பிக்கையாளர்களின் பாதுகாவலன் ஆவான். அவன் அவர்களை இருள்களிலிருந்து வெளியேற்றி ஒளியின் பக்கம் செலுத்துகிறான். ஆனால் நிராகரிப்பவர்களுக்கோ அவர்களின் பாதுகாவலர்கள் ஷைத்தான்கள்தான். அவை அவர்களை ஒளியிலிருந்து நீக்கி இருள்களின் பால் செலுத்துகின்றன. அவர்கள் நரகவாசிகள், மேலும் அவர்கள் அதில் நிரந்தரமாக தங்கிவிடுவார்கள். நபியே, நீர் ஒருவனை கவனித்தீரா? அவனுக்கு அல்லாஹ் அரசாட்சி கொடுத்ததற்காக அவன் கர்வம் கொண்டு இப்ராஹீமிடம் அவருடைய இறைவனை பற்றி தர்க்கம் செய்தான். இப்ராஹீம், எவன் உயிர்ப்பிக்கவும் மரணிக்கவும் செய்கிறானோ அவன்தான் என் இறைவன் என்று கூறியதற்கு அவன், நானும் உயிர்ப்பிப்பேன் மரணிக்கவும் செய்வேன் என்று கூறினான். அதற்கு இப்ராஹீம், அவ்வாறாயின் நிச்சயமாக அல்லாஹ் சூரியனை கிழக்கு திசையில் உதயமாக்குகிறான், நீ அதை மேற்கு திசையில் உதயமாக்கு என கூறினார். ஆகவே அல்லாஹ்வை நிராகரித்த அவன் எவ்வித விடையும் அளிக்க முடியாமல் திகைத்து வாயடைப்பட்டான். அல்லாஹ் அநியாயக்கார கூட்டத்திற்கு நேர்வழி காட்டுவதில்லை. நபியே, அல்லது ஒரு கிராமத்தை கடந்து சென்றவரைப் போல் நீர் பார்த்திருக்கின்றீரா? அவர் அக்கிராமத்திலுள்ள வீடுகளின் முகடுகளெல்லாம் இடிந்து பாழாய் கிடக்கக் கண்டு இவ்வூர் மக்கள் இவ்வாறு அழிந்து இறந்த பின் அல்லாஹ் இதை எப்படி உயிர்ப்பிப்பான் என்று கூறினார். ஆகவே அவருடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக அல்லாஹ் அவரை 100 ஆண்டுகள் வரை மரணிக்கச் செய்து பின்னர் அவரை உயிர்ப்பித்து அவரை நோக்கி, இந்நிலையில் நீர் எவ்வளவு காலம் இருந்தீர் எனக் கேட்க, ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சிறிது பாகம் இருந்தேன் எனக் கூறினார். அதற்கு அவன், அல்ல, நீர் 100 ஆண்டுகள் இந்நிலையில் இருந்தீர். இதோ உமது உணவையும் உமது பானத்தையும் பார்ப்பீராக. அவை இதுவரை கெட்டுப்போகவில்லை. ஆனால் உமது கழுதையை பார்ப்பீராக. அது செத்து மக்கி எலும்பாக கிடக்கிறது. இன்னும் உம்மைப்போல் சந்தேகிக்கும் மனிதர்களுக்கு ஓர் அத்தாட்சியாக ஆக்குவதற்காக கழுதையின் எலும்புகளையும் நீர் பார்ப்பீராக. எப்படி அவற்றை கூடாகச் சேர்த்து அதன் மீது மாமிசத்தை அமைக்கிறோம் என்று கூறி அவ்வாறே உயிர்ப்பித்து காட்டினான். இவை அனைத்தும் அவர் முன் தெளிவாக நடைபெற்ற போது, நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தின் மீதும் மிக பேராற்றலுடையவன் என்பதை நான் உறுதியாக அறிந்து கொண்டேன் என்று அவர் கூறினார். இப்ராஹீம் இறைவனை நோக்கி, என் இறைவனே,
இறந்தவர்களை நீ எப்படி உயிர்ப்பிக்கிறாய்? அதை நீ எனக்கு காண்பி எனக் கூறிய போது அவன், இதை நீர் நம்பவில்லையா என்று கேட்டான். அதற்கு அவர், நான் நம்பியே இருக்கிறேன். ஆயினும் அதை என் கண்ணால் கண்டு என் உள்ளம் திருப்தி அடைவதற்காக அதை காண்பி எனக் கூறினார். அதற்கவன், 4 பறவைகளை பிடித்து நீர் அவற்றை பழக்கி பின்னர் அவற்றை துண்டு துண்டாக ஆக்கி அவற்றில் ஒவ்வொரு பாகத்தை ஒவ்வொரு மலையின் மீதும் வைத்துவிட்டு நடுவில் இருந்திக் கொண்டு அவற்றை நீர் கூப்பிடுவீராக. அவை உம்மிடம் பறந்து வந்து சேரும் எனக் கூறி அவ்வாறு செய்து காண்பித்து, நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவன் மிக்க நுண்ணறிவுடையவன் என்பதையும் நீர் உறுதியாக அறிந்து கொள்வீராக என்றான். நபியே, அல்லாஹுடைய பாதையில் தங்கள் பொருள்களை செலவு செய்கிறவர்களுடைய பொருள்களின் உதாரணம் ஒரு வித்தின் உதாரணத்தை ஒத்திருக்கிறது. அந்த வித்து 7 கதிர்களை தந்தது. ஒவ்வொரு கதிரிலும் 100 வித்துக்கள் ஆக 700 வித்துக்கள் அந்த ஒரு வித்தில் இருந்து உற்பத்தியாயின. அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கு இதை மேலும் இரட்டிப்பாக்குகிறான். ஏனெனில் அல்லாஹ் வழங்குவதில் மிக விசாலமானவன், நன்கறிந்தவன். எவர்கள் தங்கள் பொருள்களை அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்து அப்பொருளை வாங்கியவனுக்கு தாங்கள் அதை கொடுத்ததற்காக இகழ்ச்சியையும் துன்பத்தையும் அதனோடு சேர்க்கவில்லையோ, அவர்களுக்குரிய கூலி அவர்கள் இறைவனிடம் அவர்களுக்கு உண்டு. மேலும் அவர்களுக்கு ஒரு பயமுமில்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். தர்மம் செய்து அதை வாங்கியவனுக்கு துன்பம் தொடரும்படியாகச் செய்யும் தர்மத்தை விட அன்புடன் கூறும் சொல்லும் மன்னிப்பும் மிக மேலாகும். அல்லாஹ் எத்தேவையுமற்றவன், மிக்க பொறுமையாளன் ஆவான். நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பாமல் மக்கள் காண்பதற்காக தன் பொருளை செலவு செய்து வீணாக்குபவனைப் போல நீங்கள் மனமுவந்து வழங்கும் உங்கள் தர்மங்களை பெற்றவனுக்கு முன்னும் பின்னும் சொல்லிக் காண்பிப்பதாலும் துன்புறுத்துவதாலும் அதன் பலனை பாழாக்கி விடாதீர்கள். இவனின் உதாரணம் ஒரு வழுக்கைப் பாறையை ஒத்திருக்கிறது. அதன் மீது மண் படிந்தது. எனினும் ஒரு பெரும் மழை பொழிந்து அதை கழுவி வெறும் பாறையாக்கி விட்டது. இவ்வாறே அவன் செய்த தானத்தை அவனுடைய பெருமை அழித்துவிடும். ஆகவே அவர்கள் தானம் செய்ததில் இருந்து ஒரு பலனையும் மறுமையில் அடைய மாட்டார்கள். மேலும் அல்லாஹ் தன்னை நிராகரிக்கும் கூட்டத்தை அவர்களின் தீய செயல்களின் காரணமாக நேரான வழியில் செலுத்த மாட்டான். எவர்கள் தங்கள் பொருள்களை அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடியும் தங்கள் உள்ளங்களில் இறை நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்காகவும் செலவு செய்கிறார்களோ, அவர்களுடைய தர்மத்திற்கு உதாரணம் உயர்ந்த பூமியாகிய மலை மீதுள்ள ஒரு தோட்டத்தை ஒத்திருக்கிறது. அதில் ஒரு பெரும் மழை பெய்தால் 2 மடங்கு பலனை தருகிறது. பெரும் மழை பெய்யாவிட்டாலும் சிறு தூறலே அதற்கு போதுமானது. மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை உற்று நோக்குபவன் ஆவான். உங்களில் யார்தான் இதை விரும்புவார்? ஒருத்தருக்கு பேரீச்சை மற்றும் திராட்சைகளின் ஒரு தோப்பு இருக்கிறது. அதில் நீரருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றன. அதிலிருந்து எல்லா வகை கனி வர்க்கங்களும் அவருக்கு கிடைக்கின்றன. முதுமை அவரை அடைந்தது. சம்பாதிக்க இயலாத பல சிறு குழந்தைகளும் அவருக்கு இருக்கின்றனர். இந்த நிலைமையில் நெருப்புடன் கூடிய புயல் காற்று அடித்து அதை எரித்துவிட்டது. இத்தகைய நிலைமையை யார்தான் விரும்புவார்? நீங்கள் ஆராய்ந்து நல்லுணர்ச்சி பெறுவதற்காக அல்லாஹ் தன் வசனங்களை உங்களுக்கு உதாரணங்களை கொண்டு இப்படி தெளிவுபடுத்துகிறான். நம்பிக்கையாளர்களே, தர்மம் செய்ய கருதினால் நீங்கள் சம்பாதித்தவற்றிலிருந்தும் நாம் உங்களுக்கு பூமியிலிருந்து வெளியாக்கிய தானியம், கனிவர்க்கம் ஆகியவற்றிலிருந்தும் நல்லவற்றையே தர்மமாக செலவு செய்யுங்கள். அவற்றில் கெட்டவற்றை கொடுக்க விரும்பாதீர்கள். ஏனென்றால் கெட்டுப்போன பொருள்களை உங்களுக்கு ஒருவர் கொடுத்தால் அவற்றை நீங்கள் வெறுப்புடன் கண்மூடியவர்களாகவே தவிர வாங்கிக் கொள்ள மாட்டீர்களே. ஆகவே நீங்கள் விரும்பாத பொருள்களை பிறருக்கு தர்மமாக கொடுக்காதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் எத்தேவையுமற்றவன்,
மிக்க புகழுடையவன் என்பதையும் நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தர்மம் செய்தால் ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை கொண்டு பயங்காட்டி மானக்கேடான கஞ்சத்தனத்தை செய்யும்படி உங்களை தூண்டுவான். ஆனால் அல்லாஹ்வோ நீங்கள் தர்மம் செய்தால் தன் மன்னிப்பையும் செல்வத்தையும் உங்களுக்கு தருவதாக வாக்களிக்கிறான். மேலும் அல்லாஹ் வழங்குவதில் மிக்க விசாலமானவன், நன்கறிந்தவன் ஆவான். அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கே ஹிக்மா, ஞானம், நுண்ணறிவை கொடுக்கிறான். ஆதலால் எவர் ஹிக்மாவை கொடுக்கப்படுகிறாரோ அவர் நிச்சயமாக பல நன்மைகளை பெற்றுவிடுவார். ஆயினும் இந்த நுண்ணறிவு ஞானத்தை கொண்டு அறிவாளிகளைத் தவிர மற்றவரும் உணர்வு பெற மாட்டார்கள். நன்மைக்காக உங்கள் பொருளிலிருந்து நீங்கள் என்ன செலவு செய்த போதிலும் அல்லது நீங்கள் என்ன நேர்ச்சை செய்த போதிலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கறிகிறான். மேலும் நேர்ச்சை செய்த பின் அதை நிறைவேற்றாத அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்பவர்கள் ஒருவருமே இல்லை. நீங்கள் செய்யும் தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அதுவும் நன்றே, ஏனெனில் அது பிறரையும் தர்மம் செய்யும்படி தூண்டும். ஆயினும் அதை நீங்கள் மறைத்தே கொடுப்பது, அதுவும் அதை ஏழைகளுக்கு கொடுப்பது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். மேலும் அதாவது இருவகை தர்மமும் உங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஆகும். நீங்கள் செய்யும் வெளிப்படையான மற்றும் மறைவான ஞானத்தையும் அல்லாஹ் நன்கறிவான். நபியே, மனிதர்களுக்கு நேரான வழியை அறிவிப்பதுதான் உங்கள் கடமை. நேரான வழியில் அவர்களை செலுத்துவது உங்கள் கடமையல்ல. ஆயினும் அல்லாஹ் தான் நாடியவர்களையே நேரான வழியில் செலுத்துகிறான். நம்பிக்கையாளர்களே, நல்லதிலிருந்து நீங்கள் எதை செலவு செய்த போதிலும் அது உங்களுக்கே நன்மையாக அமையும். அல்லாஹ்வின் முகத்தை தேடுவதற்கே தவிர பெருமைக்காக நீங்கள் எதையும் செலவு செய்யாதீர்கள். பெருமையை நாடாமல் நன்மைக்காக எதை செலவு செய்த போதிலும் அதன் கூலியை நீங்கள் முழுமையாக அடைவீர்கள். அதில் உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட மாட்டாது. நம்பிக்கையாளர்களே, சில ஏழைகள் இருக்கின்றனர். அவர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காகவே தங்களை முற்றிலும் அர்ப்பணம் செய்து ஒதுக்கி கொண்டதால் தங்கள் சொந்த வாழ்விற்கு தேடக்கூட பூமியில் நடமாட சாத்தியப்படாதவர்களாக இருக்கின்றனர். மேலும் அவர்கள் யாசிக்காததால் அவர்களின் வறுமை நிலையை அறியாதவர்கள் அவர்களை செல்வந்தர்கள் என எண்ணிக்கொள்கின்றனர். அவர்களுடைய வறுமையின் அடையாளங்களாகிய ஆடை, இருப்பிடம் ஆகியவைகளை கொண்டு நீங்கள் அவர்களை அறிந்து கொள்ளலாம். அவர்கள் மனிதர்களிடத்தில் வருந்தியும் கேட்க மாட்டார்கள். இத்தகைய ஏழைகளுக்கு நீங்கள் நல்லதிலிருந்து எதை செலவு செய்த போதிலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கறிந்து அதற்குரிய கூலியை உங்களுக்கு தருவான். நம்பிக்கையாளர்களே, எவர்கள் தங்கள் பொருள்களை பிறருக்கு உதவிடும் நோக்கில் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் வெளிப்படையாகவும் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்குரிய கூலி அவர்களின் இறைவனிடம் அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு மறுமையில் எவ்வித பயமுமில்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். வட்டி வாங்கி தின்பவர்கள் ஷைத்தான் பிடித்து பித்து கொண்டவர்கள் எழுப்புவது போலன்றி வேறு விதமாக மறுமையில் எழுப்பப்பட மாட்டார்கள். காரணமாவது வட்டியைப் போலவே நிச்சயமாகவே வணிகமும் இருக்க அல்லாஹ் வணிகத்தை ஆகுமாக்கி வைத்து வட்டியை ஏன் தடுத்துவிட்டான் என்று அவர்கள் பரிகாசமாக கூறியதுதான். வட்டி வாங்கக்கூடாது என்று இறைவனிடமிருந்து வந்த அறிவுரைப்படி யாராவது உங்களில் அதை விட்டு விலகிக் கொண்டால் அதற்கு முன் அவர் வாங்கிச் சென்று போனது அவருக்குரியதே. இதற்கு முன் வட்டி வாங்கிய அவருடைய விஷயம் அல்லாஹ்விடம் இருக்கிறது. அல்லாஹ்வின் உத்தரவு வந்தபின் வட்டியை விட்டு விட்டதினால் அல்லாஹ் அவரை மன்னித்து விடலாம். தவிர இந்த உத்தரவு கிடைத்த பின் எவரேனும் பிறகும் வட்டியின் பக்கம் திரும்பினால் அவர்கள் நரகவாசிகளே. அதில் அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். அல்லாஹ் வட்டியை அழித்து தர்மங்களை வளர்க்கிறான். மேலும் தன் கட்டளையை நிராகரித்து கொண்டே இருக்கும் பாவிகள் அனைவரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்து தொழுகையை கடைப்பிடித்து
மார்க்க வரியையும் ஜக்காத்தும் கொடுத்து வருகிறார்களோ அவர்களுக்குரிய கூலி அவர்களின் இறைவனிடம் அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு மறுமையில் எவ்வித பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உண்மையாகவே நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அல்லாஹுவுக்கு பயந்து வட்டியில் இதுவரை வாங்கியது போக மீதமிருப்பதை வாங்காமல் விட்டுவிடுங்கள். இப்படி நீங்கள் நடக்காவிட்டால் அல்லாஹுடனும் அவனுடைய தூதருடனும் போர் செய்ய தயாராகிவிடுங்கள். ஆயினும் நீங்கள் வட்டி வாங்கியது பற்றி மனம் வருந்தி திருந்தி பாவ மன்னிப்பு கோரினால் உங்கள் பொருள்களின் அசல் தொகைகள் உங்களுக்கு உண்டு. எவரும் அதை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு அநியாயம் செய்துவிட முடியாது. அவ்வாறே நீங்களும் வட்டி வாங்கி அநியாயம் செய்தவர்களாக மாட்டீர்கள். மேலும் கடன் வாங்கியவன் அதை தவணைப்படி தீர்க்க முடியாமல் அவன் சிரமத்தில் இருந்தால் அவனுக்கு வசதி ஏற்படும் வரை எதிர்பார்த்திருங்கள். இதிலுள்ள நன்மைகளை நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் அதை அவனுக்கே நீங்கள் தானம் செய்து விடுவது பிறருக்கு தானம் செய்வதை விட உங்களுக்கு மிகவும் நன்மையாகும். மேலும் ஒரு நாளை பற்றி பயப்படுங்கள். அந்நாளில் கடன் வாங்கியவர்கள் கொடுத்தவர்கள் ஆக நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடம் கொண்டு வரப்படுவீர்கள். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவை செய்த செயல்களுக்கு முழுமையாக கூலி கொடுக்கப்படும். மேலும் அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் ஒரு குறித்த தவணையின் மீது உங்களுக்குள் கடன் கொடுத்து கொண்டால் அதை எழுதி கொள்ளுங்கள். தவிர கடன் கொடுத்தவனோ அல்லது வாங்கியவனோ உங்களில் எவர் எழுதிய போதிலும் அதை எழுதுபவர் நீதமாகவே எழுதவும். அவ்விருவரும் எழுத முடியாமல் எழுத்தாளரிடம் கோரினால் எழுத்தாளர் நீதமாக எழுதுமாறு அல்லாஹ் அவருக்கு அறிவித்திருக்கிறபடி எழுதி கொடுக்க மறுக்க வேண்டாம். அவர் எழுதி கொடுக்கவும் தவிர கடன் வாங்கியவரோ கடன் பத்திரத்தின் வாசகத்தை கூறவும். வாசகம் கூறுவதிலும் அதை எழுதுவதிலும் தன் இறைவனாகிய அல்லாஹுக்கு பயந்து கொள்ளவும். ஆகவே அதில் எதையும் குறைத்துவிட வேண்டாம். வாசகம் கூற வேண்டிய கடன் வாங்கியவர் அறிவற்றவராக அல்லது வாசகம் கூற இயலாத வயோதிகராக அல்லது சிறுவராக அல்லது தானே வாசகம் சொல்ல சக்தியற்ற ஊமை போன்றவராகவோ இருந்தால் அவருடைய பொறுப்பாளர் நீதமாக வாசகம் கூறவும். மேலும் நீங்கள் சாட்சியாக அங்கீகரிக்கக்கூடிய உங்கள் ஆண்களில் நேர்மையான இருவரை அக்கடனுக்கு சாட்சியாக்குங்கள். அவ்வாறு சாட்சியாக்க வேண்டிய இருவர் ஆண்களாக இல்லையெனில் ஓர் ஆணுடன் நீங்கள் சாட்சியாக அங்கீகரிக்கக்கூடிய இரு பெண்களை சாட்சியாக்க வேண்டும். ஏனென்றால் பெண்கள் பெரும்பாலும் கொடுக்கல் வாங்கலை அறியாதவர்களாக இருப்பதனால் அவ்விரு பெண்களில் ஒருத்தி மறந்துவிட்டாலும் மற்ற பெண் அவளுக்கு அதை ஞாபகமூட்டுவதற்காக இவ்வாறு செய்யவும். சாட்சிகள் அவர்களுக்கு தெரிந்தவற்றை கூற அழைக்கப்படும் போது சாட்சி கூற மறுக்க வேண்டாம். மேலும் கடன் சிறிதாயினும் பெரிதாயினும் உடனுக்குடன் எழுதி கொள்ளவும். அதன் தவணை வரும் வரை அதை எழுதாமல் சோம்பல் பட்டு இருந்து விடாதீர்கள். கடனை ஒழுங்காக எழுதி கொள்ளவும். இது அல்லாஹ்விடத்தில் வெகு நீதியானதாகவும் சாட்சியத்திற்கு வெகு உறுதியானதாகவும் கடனின் தொகையையோ அல்லது தவணையையோ பற்றி நீங்கள் சந்தேகப்படாமல் இருக்க மிக்க பலமாகவும் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுக்கிடையில் ரொக்கமாக நடத்தி கொள்ளும் வர்த்தகமாக இருந்தால் அதை நீங்கள் எழுதி கொள்ளாவிட்டாலும் அதனால் உங்கள் மீது குற்றமில்லை. ஆயினும் ரொக்கமாக நீங்கள் வர்த்தகம் செய்து கொண்ட போதிலும் அதற்கும் சாட்சி ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் தவறாக எழுதுமாறு எழுத்தாளரையோ பொய் கூறும்படி சாட்சியையோ துன்புறுத்தக்கூடாது. அவ்வாறு நீங்கள் துன்புறுத்தினால் நிச்சயமாக அது உங்களுக்கு பெரும் பாவமாகும். ஆதலால் அல்லாஹுவுக்கு பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் கொடுக்கல் வாங்கலை பற்றிய தன் சட்டங்களை உங்களுக்கு இப்படியெல்லாம் கற்றுக் கொடுக்கிறான். மேலும் அல்லாஹ் அனைத்தையும் மிக அறிந்தவன் ஆவான். மேலும் நீங்கள் பிரயாணத்திலிருந்து அது சமயம் கொடுக்கல் வாங்கல் செய்ய அவசியம் ஏற்பட்டு எழுத்தாளரையும் நீங்கள் பெறாவிட்டால்
கடன் பத்திரத்திற்கு பதிலாக அடமானமாக ஏதேனும் ஒரு பொருளை பெற்றுக்கொள்ளுங்கள். இதில் உங்களில் ஒருவர் ஈடின்றி கடன் கொடுக்கவோ விலை உயர்ந்த பொருளை சொற்பத் தொகைக்காக அடமானம் வைக்கவோ ஒருவரை நம்பினால், நம்பப்பட்டவர் தன்னிடம் இருக்கும் அடமானத்தை ஒழுங்காக கொடுத்துவிடவும், மேலும் தன் இறைவனாகிய அல்லாஹுக்கு மிகவும் பயந்து நீதமாக நடந்து கொள்ளவும். தவிர அடமானத்தை எவரேனும் மோசம் செய்ய கருதினால் உங்கள் சாட்சியத்தை நீங்கள் மறைக்க வேண்டாம். எவரேனும் அதை மறைத்தால் அவருடைய உள்ளம் நிச்சயமாக பாவத்திற்குள்ளாகி விடுகிறது. மனிதர்களே, நீங்கள் செய்யும் அனைத்தையும் அல்லாஹ் நன்கறிவான். ஏனென்றால் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அல்லாஹுக்கு உரியனவே. உங்கள் மனதில் உள்ளவற்றை நீங்கள் வெளியிட்டாலும் அல்லது மறைத்து கொண்டாலும் அவற்றை பற்றியும் அல்லாஹ் உங்களை கேள்வி கேட்பான். அவன் விரும்பியவர்களை மன்னிப்பான், விரும்பியவர்களை வேதனை செய்வான். மேலும் அல்லாஹ் அனைத்தின் மீதும் மிக பேராற்றலுடையவன் ஆவான். மனிதர்களே, நம் தூதர் தம் இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்ட வேதத்தை மெய்யாகவே நம்பிக்கை கொள்கிறார். அவ்வாறே மற்ற நம்பிக்கையாளர்களும் நம்பிக்கை கொள்கின்றனர். இவர்கள் அனைவரும் அல்லாஹ்வையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் நம்பிக்கை கொள்கின்றனர். தவிர அவனுடைய தூதர்களில் எவரையும் தூதர் அல்ல என்று நாங்கள் பிரித்து நிராகரித்து விட மாட்டோம் என்றும், இறைவனே, உன் வேத வசனங்களை நாங்கள் செவியுற்றோம், உன் கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தோம். எங்கள் இறைவனே, நாங்கள் உனது மன்னிப்பை கோருகிறோம், உன்னிடம்தான் நாங்கள் சேர வேண்டியதிருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். அல்லாஹ் ஓர் ஆத்மாவை அதன் சக்திக்கு மேல் நிர்பந்திப்பதில்லை. அவை தேடிக்கொண்ட நன்மை அவற்றுக்கே பயனளிக்கும், அவை தேடிக்கொண்ட தீமை அவற்றுக்கே கேடு விளைவிக்கும். எங்கள் இறைவனே, நாங்கள் எங்கள் கடமைகளை செய்ய மறந்துவிட்டாலும் அல்லது அதில் தவறிழைத்து விட்டாலும் அதை பற்றி நீ எங்களை குற்றம் பிடிக்காதே. எங்கள் இறைவனே, நீ எங்கள் மீது கடினமான கட்டளைகளை விதித்து பழுவான சுமையை சுமத்திவிடாதே. எங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது கடினமான கட்டளைகளை நீ சுமத்தியவாறு சுமத்தாதே. எங்கள் இறைவனே, நாங்கள் தாங்க முடியாத சிரமங்களை எங்கள் மீது சுமத்திவிடாதே. எங்கள் குற்றங்களை அழிப்பாயாக, எங்களை மன்னிப்பாயாக, எங்கள் மீது கருணை புரிவாயாக. நீதான் எங்கள் பாதுகாவலன். ஆகவே உன்னை நிராகரிக்கும் கூட்டங்கள் மீது வெற்றி பெற நீ எங்களுக்கு உதவி புரிவாயாக.